நமக்கு அமாவாசை ஜெபம் நமக்கு நடைபெறும். பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். புதிய ஆத்மாக்களை அழைத்து கொண்டு வாங்க. என்ன சவுண்டு? ஸ்பீக்கர்ல போட்டுருங்க. நீ ஸ்பீக்கர்ல போட்டுருங்க. ஏன் அது ஸ்பீக்கர் கட் பண்ணுவீங்க? எங்க மாமியார் பின்னாடி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் கால் உடைஞ்சதுனால பின்னாடி உட்கார்ந்து இருக்குது. சித்திரக்காவை கீழே உட்காந்து பின்னாடி சேர்ல உட்காந்துருக்காங்க. தெய்வா நம்ம ஆபரேஷன் பண்ணனால பின்னாடி உட்காந்துருக்காங்க. தேவி புள்ள பெற்றதுனால பின்னாடி உட்காந்து இருக்குது. சர்மி புள்ள அவங்க அக்கால அவன் பையனுக்கு துணையா உட்காந்துட்டு இருக்குது. வேலை எல்லாத்தையும் கவனிக்கணும் பின்னாடி உட்காந்து இருக்குது. சுஜிராம் ஐயா பின்னாடி உட்காந்துருக்கீங்க. எந்திரிங்க. கடந்த சில வாரங்களாக நீண்ட ஆய்வை குறித்து நாம் பேசி வருகிறோம். ஒரு மிஸ் பண்ணாம தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது பிரயோஜனமா இருக்கும். எப்படி அடிமேல் அடி வைத்தால் அம்மி நகருமோ, எறும்போட கல்லும் குழியாவதோ, பல பேர் நடக்கும் போது ஒற்றையடி பாதை உருவாகிறதோ, மறுபடியும் நாம் தியானிக்க அது நம்முடைய இருதயத்திலே அது எழுதப்படுகிறது. ஆகவே உங்கள் இருதய பலகையில எழுதுவதற்காக நான் அதை மறுபடியும் உங்களுக்குள்ள அந்த எண்ணங்களை நான் கொண்டு வர ஆசைப்படுகிறேன். நீங்கள் கொண்டு வாங்க. நாம் பல ஆண்டு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பியிருக்கிறார். நீடித்த நாட்களாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்பியிருக்கிறார். நீடித்திருப்பது மாத்திரமல்ல, எல்லாம் சொல்ல நான் பல்லாண்டு வாழ்வேன். அவரை நப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை இருந்து விலக்கி என் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார். இந்த டெய்லி சொல்லி பழகுங்க. எவ்வளவு நாள் வாழணுங்கிறதுக்கு தேவன் கொடுத்த கணக்கு நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். அப்ப நாம் திருப்திப்படுகிற அளவுக்கு தேவன் நமக்கு ஜீவனை தருகிறார். ஒரு மனுஷன் எப்ப திருப்திப்படுவான்னு என்னுடைய கருத்து கணிப்பு என்னன்னா, அப்ப 3வது 4வது தலைமுறையை பார்க்கணும். பேரவனுடைய பிள்ளையோட பிள்ளைய பாக்குற வரைக்கும் ஹலோ கத்துனது அந்த செல்லு எல்லாத்தையும் தூக்கி கையில எடுத்து வச்சுக்கோ. அக்கா செல்லு தூக்கி மேலவை, என்னது தூக்கி மேலவை, மற்றது தூக்கி கீழவை, நான் அப்படியே விடு, அதை மாத்திரம் கீழவை, அதை அப்படியே விடு, பிரச்சனை பண்ணது மாத்திரம் கீழவை. பேரப்பிள்ளையினுடைய பிள்ளையை பார்க்கிற வரைக்கும் ஒரு மனிதனுக்கு இயற்கையாகவே சில ஆசைகள் இருக்கத்தான் செய்யும். அதையும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கும். ஆகவே அந்த இடம் வரைக்கும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்க பிரியப்படுகிறார். பூர்ண ஆய்ச்சியை தரும்படி தேவன் விரும்புகிறார். இன்னும் நாம் எத்தனை நாள் வாழ வேண்டும் என்று தேவன் சொன்ன வசனத்தை மறுபடியும் சொல்லுகிறார். அந்த மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் சொல்லுவோம், தானியமானது ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல நானும் நல்ல முதுகுல கல்லறைக்கு போவேன். இப்படி நான் சொல்லல, பைபிளுக்கு நான் திருப்பி சொல்றேன். தானியம் எப்படி ஏற்ற காலம்னு சொன்னா அது பூரணமாய் பழுத்து அந்த பூட்டுக்கட்டுன்னு சொல்லுவாங்க, பூட்டுக்கட்டின்னு சொல்லுவாங்க. அந்த பால் உள்ளுக்குள்ள போய் அந்த நெல்லுக்குள்ள போய் அப்படியே அரிசியா மாறுகிறது. ஹலோ 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 செக் ஹலோ செக் செக் ஹலோ கோதுமை மணியானது அறுவடைக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட அரிசியாகட்டும் நெல்லாகட்டும் கோதுமையாகட்டும் அது முழுமையாய் அது உள்ளுக்குள்ள அந்த பால் கட்டி அது முதுமை அடையாது, முதிர்ச்சி அடையாது.
சாப்பிட முடியாதா, இல்ல நொறுக்கி போயிடுமா, இல்ல அரிசி ஒண்ணுக்கெல்லாம் போகுமா? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரிசி என்ன ஆகும் சொல்லுங்க, விவசாயம் செஞ்சவங்க சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரிசி என்ன ஆகும்? பதறா போயிடும். அப்படியே அரிசி வந்தாலும் சாப்பிட முடியாதுன்னாங்க, குறுமையா போயிடும், ஒரு வருஷத்துக்கு முழுக்க வராதுனாங்க. ரெண்டு கேட்டாண்டி காலை வச்சுக்காது அதான் சொல்லணும் தம்பி. அதுக்குரிய தம்பி 3வது பாக்குது 3ல தான் நின்று கொடுத்தேன். அதான் முடிச்சுட்டு ஹலோ ஆக ஏற்ற காலத்திலே என்று சொல்லப்படுது. முழு பூரணத்துக்கு பிறகு பூரணமாய் ஒரு கோதுமை பயிரான பின்பு ஒரு விவசாயி அந்த கோதுமை அறுப்பதற்கு கருத்தருவாக தூக்கிட்டு வயக்காட்டில் போவது போல நாம் பூரணமாய் நம்முடைய ஆயுள் நாட்கள் பூரணப்படும் வரைக்கும் இறைவன் நம்மை எடுத்துக்கொள்ள மாட்டார் என்று ஒரு நம்முடைய உயிரை ஒரு தானியத்தினுடைய முதிர்ச்சிக்கு இறைவன் ஒப்பிட்டிருக்கிறார். தானியமானது ஏற்ற காலத்திலே அம்பாரத்திலே சேர்க்கப்படுவது போல அது மனிதனுடைய ஆயுத்தை எதுக்கு ஒப்பிடுறான்னு பாருங்க ஆண்டவர். ஒரு தானியத்தை ஒரு விவசாயி அறுவடை செய்வதற்கு சரியாக நான் உங்களை இந்த பூமியிலிருந்து என்னிடத்தில் எடுத்துக்கொள்வேன் என்பதை தேவன் ஒப்புமைப்படுத்திருக்கிறார். ஆகவே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சரி, கடந்த வாரங்களே சொன்ன ஒரு சில காரியத்தை மாற்றி நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். தெய்வீக சுகம் உண்டு என்று சொன்னேன், தெய்வீக விடுதலை உண்டு என்று சொன்னேன். அடுத்த பிரகாரமா ஒரு காரியம் சொல்றேன். இறைவன் பாலைத்தான் தருவார், நெய்யை தரமாட்டார். இறைவன் விதையைத்தான் தருவார், இறைவன் மரத்தை தரமாட்டார். இறைவன் பணத்தை தரமாட்டார், பணம் சம்பாதிப்பதற்கான வழியை அவர் உண்டு பண்ணி தருவார். இறைவன் உலகில் உள்ள அனைத்து பறவைகளுக்கும் உணவளிக்கிறான், ஆனால் அவற்றை அதன் கூட்டிற்குள் வீழ்த்துவது கிடையாது. இப்படி பல பழமொழிகள் இருக்கிறது. அப்ப இறைவன் நமக்கு வெற்றியை நேரடியாக தராமல் வெற்றிக்குரிய விருப்பத்தையும் வெற்றிக்குரிய சிந்தையையும் இறைவன் தருகிறான், வெற்றிக்குரிய வழியையும் இறைவன் காட்டுகிறான். இறைவனா பார்த்து என் தோட்டத்துல நெல்லை கொடுத்தாலும் சரி, கோதுமை கொடுத்தாலும் சரின்னு சொன்னா அவன் என்ன பெற்றுக்கொள்ள போகிறான் என்று சொன்னால், இறைவனால நெல்லையும் தர முடியாது, கோதுமையும் தர முடியாது, முள்ளதானா தரலாம். இறைவனால முடிஞ்ச ஒரே ஒரு உதவி அதுதான். அதை கடந்த வாரம் சொன்னா இல்லையா, ஞாபகத்துக்கு வரல, நான் சொல்லிருக்கான்னு பாருங்க. சொல்லியிருந்தாலும் மறுபடியும் எழுதுங்க. நான் ஒன்று செய்யாமல், அதை பார்மாமா எழுதுங்க. போன வாரம் எழுதிங்களான்னு தெரியல, எழுதிங்களா? நான் ஒன்றும் செய்யாமல், அதை ஒன்றும் செய்யாமல் அங்கேயும் பண்ணுங்க. நான் ஒன்றும் செய்யாமல் இறைவனால் நெல்லை கமா போட்டு 3 புள்ளி போட்டு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டம் போடுங்க. புரியுதான்னு பார்த்துக்கோங்க. போன வாரம் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் கட்டம் போட்டுக்கோங்க. இறைவனால நெல்லை தர முடியுங்களா சார்? பழமொழி சொல்லியாச்சு, பாலத்தான் கொடுப்பார், நெய்யை தர மாட்டான்னு. அது கொஞ்சம் புரியறதுக்காக சொன்னாங்க. நான் சொல்றேன், இறைவனால பாலையும் தர முடியாது. போன வாரம் சொன்னேன், இறைவன் நெல்லை நிறையத்தான் கொடுப்பான், மரத்தை கொடுக்க மாட்டான்னு. நான் இப்பயும் சொல்றேன், இறைவன் விலையும் தர மாட்டான். புரிஞ்சுக்கோங்க. அது ஒரு சில காரியங்களாக சொல்றாங்க. அதனுடைய உண்மையான தத்துவத்துக்குள்ள போகும்போது இறைவன் அவனுக்கு விதையை தர வேண்டிய வேலை கிடையாது. விதையை வைத்திருக்கிறான், பாலை வைத்திருக்கிறான். பாலை அவன் தரல, பாலை இறைவன் வைத்திருக்கிறான். நம்ம போய் பசுமாட்டு மடியில போய் கறந்து அந்த பாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒழி இறைவன் பாலை தருவது கிடையாது. இது ஒரு காரியத்தை மனதில் விளங்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்க வீட்டு தோட்டத்துல இறைவனால நீங்க ஒண்ணும் செய்யாம நெல்லை தர முடியுமா? நீங்க ஒண்ணும் செய்யாம தென்னை மரத்தை தர முடியுமா? அப்ப அது மாதிரி யோசிச்சா போதும். அதை யோசிச்சீங்கன்னா போதும். நீங்க ஒன்றும் செய்யாம இறைவன் ஒன்றும் செய்ய முடியாது. செத்து போனவனை இறைவன் எழுத்து எழுப்பியிருக்கிறார், தப்பானிய தேவன் எழுப்பியிருக்கிறார், பிறவிக்குறனுடைய கண்களை திறந்திருக்கிறார். இன்றைக்கும் பூமியில் எத்தனையோ அற்புதங்களை தேவன் செய்கிறார். ஆனால் உடைந்த கையை அவர் ஒட்ட வைத்திருக்கிறாரா என்றால் அதை ஒட்ட வச்சிருக்கிறாரு. எப்பன்னா இனி டாக்டரால முடியாதுன்னு சொல்லி கட்டிக்கிட்டே அந்த கூட்டத்துக்கு வரா பார்த்தீங்களா, அவன் கையை சரி பண்ணியிருக்கார். சுக்குநூறா 16 உடஞ்சிருக்கிற எலும்பெல்லாம் இறைவன் சேர்த்திருக்கிறார். தலைவலிங்க ஒரு சின்ன விஷயம் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் போல ரிவைஸ் பண்ணிக்கோங்க. நான் 7-8 தடவை பார்த்தனால எது எங்க பார்த்து நினைக்க தெரியாது. மறுபடியும் வந்தா பெற்றுக்கொள்ளணும். என்னுடைய விளக்கத்தை புரிஞ்சுக்கோங்க. 16 உடஞ்சி முதுகு தண்டோட தான் உடஞ்சி டாக்டர் கிட்ட போயிட்டு முடியாதுன்னு சொல்லி வீல் சேர்ல கொண்டாந்து அந்த ஹீலிங் மீட்டிங்ல கொண்டாந்து சுகமளிக்கும் கூடத்துல வச்சு அவங்க எழுந்திரிச்சு நின்று ஒரு கிராக் கூட இல்லாம ஒட்ட வச்ச எக்ஸ்ரே எடுத்ததுதான் உலகத்துல ப்ரூஃப் இருக்கிறது. என் கேள்வி என்னன்னா, இப்ப டேவிட் தப்பா வாசிக்கிறான்னு சொல்லிட்டு கையை டப்புன்னு ஒழிச்சு விட்டேன். இந்த உடைச்ச கைய இறைவனால டேவிட் ஒண்ணும் செய்யாம ஒட்ட வைக்க முடியாது.
முடியுமா? எல்லாம் கவனிங்க. ஏங்க செத்து போனவனை எழுப்பினாருங்கிறீங்க, இதை ஒட்ட வைக்க முடியாதுங்கிறீங்க. 16 உடஞ்ச எலும்ப ஒட்ட வச்சுக்கிறீங்க, 2 உடஞ்ச எலும்ப ஆண்டவரை கூட வைக்க முடியாதுங்கிறீங்க. எப்படி எப்படின்னு சொல்லுங்க. அலியாஸ் ஏன் ரொம்ப கவனமா இருக்கு? இன்னைக்கு வழக்கமா வந்து அடி வாங்குவாரு, அடிச்சு ரொம்ப கை வைக்கணும். சொல்லுங்க. அவருக்கு என்னமோ அடி வாங்குறது அவ்வளவு சந்தோஷம். இது விளையாடி சொல்லுங்க. அடி திட்டெல்லாம் வாங்குறது அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். கொண்டாட்டி கையில அடி வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்னு அவரு ஒரு பாலிச்சு இருக்கிறார். ஆனா இந்த அம்மா ஏன் வருத்தமா இருக்குங்கிறது எனக்கு ஒண்ணும் புரியல. சரி, அடி பண்ணல குறிப்ப பேச விஷயத்துக்கு வாங்க சொல்லுங்க. அதாவது சொன்னவர்களுக்கு நன்றி. ஓரளவுக்கு வந்தீங்க. இந்த கைய உடந்த கைய ஒட்ட வைக்கிறதுக்கு தொலைவருக்கு போனோம்னா போதும். டவுன் பஸ்ல ஏறி 10 ரூபா கொடுத்து போகலாம், ரூட் பஸ்ல 13 ரூபா கொடுத்து போகலாம், எக்ஸ்பிரஸ்ல 17 ரூபா கொடுத்து தொலைவருக்கு போனீங்கன்னா கட்டு கட்டிடுவோம். என்ன கட்டு தெரிஞ்சுட்டோம். இது உன்னால முடிந்ததுனால அவரு செய்ய மாட்டார். இதுல வந்து நீங்க ஆண்டவரை படிச்சுக்கணும், நீங்க இப்படியே விட்டுறக்கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஏன் இறைவனால ஒரு நெல்லை கூட தர முடியல? முள்ளு நீ விளைக்கவே இல்ல, திடீர்னு முளைச்சிருக்குது. எங்க வேணா போங்க பஸ் ஏறி, நீங்க முள்ளு பத்தை பார்க்காம நீங்க வீட்டுக்கே போக முடியாது, ஊருக்கே போக முடியாது. கண்ணு கட்டு வரைக்கும் முள்ளு முளைச்சிருக்கு, காலா முளைச்சிருக்கு. நான் கூட சிரிச்சு பார்த்தேன், விதை பொறுத்துதான் முளைக்குதான் அப்படின்னா. இப்ப தொலைநகரத்தை தாண்டி போகும்போது, ஜமநாதபுரத்துக்கு போகும்போது, வாழவந்தி தாண்டி போகும்போது ஏகப்பட்ட முள்ளு காடு இருக்குது. நல்லா பாக்குறேன் நான். இங்க ஒரு மரம் இருக்கு, அங்க ஒரு மரம் இருக்கு, அங்க ஒரு மரம் இருக்குது. இது வருஷக்கணக்கா இருக்கிறாங்க, வெட்டுறாங்க, கறிக்கு போடுறாங்க. நான் என்ன நினைச்சேன், அந்த விதை விழுந்து வளருது அப்படின்னு நான் நினைச்சேன். அப்புறம் நேற்று ஒரு சிந்தனை வந்துச்சு எனக்கு. எத்தனையோ விதை கீழே விழுந்து கிடக்குது, இடையில முளைக்கலையே. இடையில முளைக்கல. அது என்னங்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. சந்தேகமா அதை விட்டு நான் ஆராய்ச்சினா நான் போகல. நான் முள்ளு தானாய் வளர்கிறது, நெல்லு தானாய் வளரல, ரோஜா செடி தானா வரல. தென்னை மரத்தை தேவனால தர முடியாது, தென்னை மரத்தை தேவனால தர முடியாது. இறைவனா பார்த்து என் தோட்டம் தென்னை மரம் தரன்னு உட்காந்துட்டு இருந்தானா அது வாழ்நாள் எதையுமே பெற்றுக்கொள்ள போவது கிடையாது. 2 மணி நாள் இலவசமா கத்தர் முள்ள தரலாம். அப்ப இறைவனா பார்த்து என் குடும்பத்தை ஆசிரியப்பாரு, இறைவனா பார்த்து என்னை உயர்த்துவாரு, இறைவனா பார்த்து என்ன செய்யறாரோ செய்யறது நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஜபம் தப்புங்கிறத இந்த காலையிலே உணர்ந்து கொண்டு உங்கள் ஜபத்தை மாற்றி ஜெபியுங்கள். ஆண் குழந்தை கொடுத்தாலும் சரி, பெண் குழந்தை கொடுத்தாலும் சரி, தேவத்தை தன்னு பேச நிப்பாட்டுங்க. ஆண் குழந்தை வேணும்னா ஆண்டவருக்கு ஆண் குழந்தை வேணும்னு கேளுங்க. வெற்றியோ தோல்வியோ இறைவன் கொடுப்பதை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லாதீங்க. எனக்கு வெற்றி தான் வேணும்னு சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. எனக்கு வெற்றி தான் வேணும்னு சொல்லுங்க. அதுல நில்லுங்க. அதுதான் தேவ சித்தம். அங்க நில்லுங்க. இறைவன் செய்வார் மட்டும் தயவு செய்து சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க இல்லாம இறைவனால ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க ஏதாவது செஞ்சாதான் செய்ய முடியும். நீங்க ஒன்றும் செய்யலன்னா வாக்கு பண்ணது என்ன செய்யுங்க? ஒன்றும் செய்ய வேண்டாங்க. வெயிலாவத்துக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்யக்கூடாது. வாக்கு பண்ணதுக்கு நீங்க படிக்கணும். குப்பை போறதுக்கு என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். குப்பை போறதுக்கு நீங்க ஏதாவது செய்யணும். சண்டை 5 நிமிஷம் சண்டை. ஆனா ஒவ்வொரு வாரத்துக்கு 1 வருஷமா 2 வருஷமா 10 வருஷமா தெரியாது. நல்ல கவனிங்க. உழைக்கிறதுக்கு 1 நிமிஷம், உருவாக்குறதுக்கு தெரியாது. இப்ப சில நேரத்துல இறைவன் தோப்பது போலவும் பிசாசு ஜெயிப்பது போலவும் இருப்பது என்ன ஆண்டவரே காரணம்னு கேட்டேன். அதுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அப்ப நான் என் வேலை என்ன, அவன் வேலை என்ன தெரியுமா? என்ன ஆண்டவரேன்னு கேட்டேன். என் வேலை வந்து ஜீவனை தருவது, அவன் வேலை என்ன தெரியுமா? அழிப்பது. இப்ப நீ சொல்லு, அழிக்கிறது ஈஸியா, உருவாக்குறது ஈஸியா? எது ஈஸி? அழிக்கிறது ஈஸி. இப்ப ஆணி என்ன வேலை செய்யிட்டு இருக்கிறான்? அதை அழிச்சிட்டு இருக்கிறான். இவனை கிடைக்கிறது ஈஸி, இவனை பரிசுத்தமாக்குறது தான் கஷ்டம். இவனை செயலாக்குறது ஈஸி, இவனை பசுமா தெரிவிக்கிறது தான் சிரமம். இப்ப அந்த வேலையை அவன் செஞ்சிட்டு இருக்கான். யாரு? அதனால அவன் ஜெயிப்பது போல ஒரு தோற்றம். இது நீங்க மறுபடியும் சிந்திக்கணும். நீங்க தோற்பதற்கு வாய்ப்புகள் அதிகம், உங்களுக்கு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். கண்மூடி கண்படுத்துவதற்குள்ளாய் பிரச்சனை வரும். ஆனா அந்த பிரச்சனை தாழ்வாளத்துக்கு நீங்க எவ்வளவு வேலை செஞ்சாகணும். ஒரு
காட்டாம உட்காந்தாருன்னா அங்க நிச்சயமா என்ன நடக்கும்? இப்ப நல்லா கவனிக்கணும். நான் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு புரிஞ்சதுனால சொல்ல வரேன். நீங்க எத்தனை பேர் புரிஞ்சுக்கீங்களோ தெரியாது. எனக்கு என்னமோ ஒரு விஷயம் இருக்கிறது போல தெரியுது. என்ன விஷயம்னா, சண்டை வந்ததுக்கு 5 நிமிஷம், ஒப்புரவு வர்றதுக்கு 5 வருஷம், பிசாவோட திட்டம் நிறைவேறதுக்கு 5 நிமிஷம், தெய்வத்தோட திட்டம் நிறைவேறதுக்கு 5 வருஷம். அதை யோசிக்க. பிசாவோட திட்டம் கண்ண மூடி கண்ண பிறக்கிறதுக்குள்ள நீ கேட்கறதுக்குள்ள வந்துருச்சு. ஆனா தேவ திட்டம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு பாடு, எவ்வளவு முயற்சி இருக்க வேண்டும். இறைவன் செய்வான் இறைவன் செய்வான் தயவு செய்து யாரும் உட்கார்ந்துருக்க கூடாதுன்றதுதான் நான் எவ்வளவு விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன். இறைவன் செய்வான் நீங்க யாரும் உட்கார்ந்து கூடாது. ஆகவே இந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தெரிந்து கொள்ளுதல் என்கின்ற உரிமையை, ஒரு சுதந்திரத்தை இறைவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறான். நன்மையாகட்டும் தீமையாகட்டும் அதை தெரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல தேவன் நம்மை வைத்திருக்கிறான். பிரிவுகளை இறைவன் தந்திருக்கிறான். தியாகிய திட்டத்தை இறைவன் நமக்கு தந்திருக்கிறான். ஏற்கனவே நான் மறுபடியும் சொல்றேன். தேவன் நம்மள ஒரு மிஷினை போல உருவாக்கல, ஒரு மிருகத்தை போல உருவாக்கல. மாட்டை கட்டி வைக்கிறோம், அது எவ்வளவுதான் அம்மான்னு கத்தினாலும் இவனுக்கு எப்ப டைம் இருக்குதோ அப்பதான் போய் தண்ணி காட்டுறான். அப்பதான் போய் அவனுக்கு அந்த கல்விகள்ல போய் குடிக்க வர்றான். மாடு என்னதான் கத்தினாலும், கண்ணுக்குட்டி என்னதான் கத்தினாலும் பாக்கார வரும்போது வகுப்புறோம். நைட்டு கட்டி வச்சுதான் வளர்க்குறோம். இந்த இடத்துல மேயினா இவ்வளவுதான் மேயுது. உள்ள திக்க வந்தா கூட 10 நிமிஷம் திக்க கொண்டு கட்டிடுறான். பாதி சுதந்திரம் தான் மிருக ஜீவனுக்கு தரப்படுகிறது. அப்ப இறைவன் நம்மை ஒரு மிருகமாகவோ ஒரு எந்திரமாகவோ தேவன் நம்மை உண்டாக்கவில்லை. அதான் வச்சுக் கொள்ளுங்க. அப்படி என்ன அர்த்தம்னா, அவர் நம்மளை நீ உட்காரணும் ஏற்றிருக்கணும் அப்படின்னு நம்மளை கட்டாயப்படுத்தி இருந்தாருன்னா நீங்க நானும் மனுஷனா பிறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம யாரா போயிருக்கோம்? நடமாடும் எந்திரங்களாக மாறி இருக்கோம். நல்லா வச்சுக் கொள்ளுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு தத்துவத்தை நான் பேசிக்கொண்டு வருகிறேன். எத்தனாயிரம் சொன்னாலும் கவனமா கேட்டுக்கோங்க. ஒன்றும் குறைய முடியுமா இருப்பான். மிருகமாகவோ நம்மளை ஒரு எந்திரமாகவோ தேவன் உருவாக்காமல் இருப்பதனுடைய முக்கியமான வேறுபாடு என்னன்னா, உனக்கு விருப்ப சுதந்திரத்தை இறைவன் தந்திருக்கிறான். சுய விருப்பத்தை இறைவனுக்கு தந்திருக்கிறான். நீ கிழக்கையும் போலாம் மேற்கையும் போலாம். நீ நினைச்சா வாழலாம், நீ நினைச்சா சாப்பிடலாம், நீ நினைச்சா பாஸ் பண்ணலாம், நீ நினைச்சா போகலாம். இதுல இறைவனுக்கு இதுல இறைவனுடைய பங்கு என்ன, அது அப்புறம் சொல்றேன். இதுல இறைவன் எதையுமே யாரையுமே கட்டாயப்படுத்த மாட்டார். அதை போன வாரம் சொல்லிக் கொடுத்துருக்கேன். எழுதாதவங்க எழுதிக்கோங்க. இறைவன் யாரையும் ஒருபோதும் கட்டாயப்படுத்த மாட்டார். ஏன் கட்டாயப்படுத்தினா சொல்லுங்க. இப்ப கட்டாயப்படுத்தினா என்ன ஆகும் சொல்லுங்க பாருங்க. கட்டாயப்படுத்த மாட்டார்னு சொன்னேன். கட்டாயப்படுத்தினா என்ன ஆகும்? எங்க இருக்குது சொல்லுங்க. என்ன இருக்கு? இறைவன் ஒரு மனிதனை கட்டாயப்படுத்துவாரா? கட்டாயப்படுத்த மாட்டார். இறைவன் ஒரு மனிதனை கட்டாயப்படுத்த மாட்டார். கட்டாயப்படுத்தினா என்ன ஆகும்? இதே பாருங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா, உலக ஜனங்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் வந்ததே ஜீவனை தரத்துக்குதான். ஆனா நரகத்துக்கு போறது ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. எப்படி நரகத்துக்கு போறதே இறைவன் பார்த்துட்டு இருக்கிறாரு? எப்படி? அப்ப என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இறைவன் கட்டாயப்படுத்தலைங்கிறது அங்கிருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். இறைவன் கட்டாயப்படுத்த நினைச்சிருந்தா நாங்க நரகத்துக்கு நிச்சயமா போகவே முடியாது. இதை அசால்ட்டா விட்டுறாதீங்க. இது நான் சொன்னது ஒரு கிளைமேக்ஸ் சீன்ல வைக்கிறேன். நரகத்துக்கு போறவனே கட்டாயப்படுத்தலையே, உன்னைய கத்தல் கட்டாயப்படுத்த போறாரா? நீ எக்ஸ கல்யாணம் லவ் பண்ற, நீ ஒய்ய லவ் பண்ற, இந்தட்ட கல்யாணம் பண்ணிக்கிற, இதுக்காக கத்தரை காலை ஒடிக்க மாட்டாரு. அதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல. அம்மா சார், நரகத்துக்கு போறவனே கட்டாயப்படுத்தல சார் ஆண்டவர். நரகத்துக்கு போறவனே இறைவன் கட்டாயப்படுத்தலன்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ உங்களை என்ன செய்கிறார்? ஏன் கட்டாயப்படுத்தனா? கட்டாயப்படுத்த கூடாதுன்னா சுழற்சி முகம் மறந்துட்டீங்க இல்லையா? வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி என்னன்னா தெரியல. இன்னைக்கு என்ன தருங்க இருக்கலாமா? சரியா சொல்றேன். முடிவு பண்ணீங்க. பரவாயில்ல, தப்பு சொல்றேன். சொல்லுங்க. கட்டாயப்படுத்தினா என்ன சொல்லுங்க. கட்டாயப்படுத்தினா ஒரு விதிமுறை இருக்குது. அது என்ன விதிமுறைன்னு கேட்கிறேன். கட்டாயப்படுத்திட்டாருன்னா என்ன தெரியல. கட்டாயப்படுத்திட்டாருன்னா நீ மிருகமாகவோ நீ ஒரு எந்திரமாகவோ மாறி இருக்க. புரியுதுங்களா? அதெல்லாம் திருப்பி கொண்டாரு.
உன்னை எந்திரமாவோ மிருகமாவோ படைக்காதனால, உனக்கு சுதந்திரத்தை கொடுத்ததுனால, சுதந்திரத்தையும் கொடுத்தது கட்டாயப்படுத்தினாலும் அதுவே சுதந்திரம் இல்லை. சுதந்திரத்தையும் கொடுத்து கட்டாயப்படுத்தினா அதுவே சுதந்திரம் அல்ல. இறைவன் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறான், எனவே கட்டாயப்படுத்த மாட்டான். கட்டாயப்படுத்தினால் சுதந்திரம் இல்லை என்று அர்த்தம். நம்ம மிருகமா பண்ணு அர்த்தம். அதனால இறைவன் கட்டாயப்படுத்த மாட்டான். இப்போ ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ல போகிறேன், கவனிங்க. சின்ன பாயிண்ட் தான், இந்த செய்திக்குள்ள போகல. அது இங்க புத்தகத்துல பேசலாம், மற்ற தகவல பேசுறேன். நல்லா கவனிங்க. ஒரு பக்கம் இறைவன் கட்டாயப்படுத்த மாட்டார். சொல்லுங்க, இறைவன் கட்டாயப்படுத்த மாட்டார். இதை மனதில் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு மனிதனுடைய வெற்றி தோல்வி எங்க இருக்குதுன்னா, ஜீவனையும் வச்சிருக்கேன், மரணத்தையும் வச்சிருக்கேன், எதை வேணுமா தெரிஞ்சுக்கோன்னு சொன்னார் பாத்தீங்களா? இப்படி நீ தவறானது நீ தெரிந்து கொள்ளதான் உன் வாழ்க்கையில் நீ போட்டு கொண்டே இருக்கிறாய். உனக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டான். இப்ப இறைவன் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, இதையும் எடுத்துக்கலாம் அதையும் எடுக்கலாம்னு சொல்லிட்டான் இல்லையா? இப்ப நீ எடுக்காத, நீ நில்லு. ஆண்டவனே, நான் இதை எடுக்கணுமா இதை எடுக்கணுமான்னு கேட்டா நீ அறிவாளி. ஐஏஎஸ் படிக்கிறது அறிவாளி இல்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஐஏஎஸ் படிக்கிறவங்களுக்குலாம் அறிவாளி நான் சொல்ல மாட்டேன், கர்த்தர் சொல்ல மாட்டாரு, உலக ஐக்கியூ நாலேஜ் டெஸ்ட் பண்றோம்னு சொல்லல. ஐஏஎஸ் படிச்சவங்க நாலேஜ் மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதுக்கு யாருக்கு திறமை இருக்குதோ அவங்களாம் ஐஏஎஸ் தான் போடுவாங்க. மனப்பாடம் பண்றதுக்கு நல்ல திறமை இருக்கிறவன் சிவாஜி கணேசன் விட்டோம்னா அப்படின்னு சொல்லக்கூடாது. நிறைய டெஸ்ட் இருக்குது. அதான் நான் சொல்றேன். நான் பிஎஸ்ல நான் படிச்சிருக்கேன். ஐக்யூ டெஸ்ட் வச்சுதான் இருக்கிறாங்க. ஓகே, ஐக்யூ டெஸ்ட் எடுத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, கோச்சிங் கிளாஸ்ல வருஷத்துக்கு ஒருத்தர் 2 பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க ஐஏஎஸ்ல. இப்ப அவங்க யோசிக்கிறாங்க, அறிவுக்கு தானே நாங்க எடுத்தோம், ஏன் சூசைட் பண்ணிட்டு இருக்கிறான், அப்ப ஐக்கியூக்கு டெபினிஷனை மாத்தலாமா அப்படின்னு சொல்லி நான் பிஎஸ் படிக்கும் போது எனக்கு சொன்னாரு, எனக்கு காதல். அப்ப ஐக்கியூவே மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்கன்னா, எவன் ஒருவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறானோ அவனே உண்மையான வெற்றியாளி அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி தராங்க. பாருங்களேன், மார்க் எடுத்தது மாத்திரம் வெற்றி அல்ல, வாழ்க்கையிலையும் அவன் வெற்றி பெற வேண்டும். மனைவி பிள்ளைகளை பெற்றெடுத்து மனைவியை ஒழுங்கா நடத்த தெரிஞ்சவனா அவன் இருந்தாலும் அவன் உண்மையான அறிவாளின்னு சொல்ல முடியும். மற்றபடி சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறத வச்சு எது அறிவாளி நம்மளால சொல்வது எனக்கு என்னால முடியாத ஒரு காரியம். தெரிஞ்சுக்கிட்டுங்க, அதெல்லாம் வெற்றி. அப்ப இதுவா அதுவா என்கின்ற இடம் வரும் பொழுது, இறைவனே நான் எதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று எவன் ஒருவன் இறைவனை கேட்டு எந்த பாதையில போக வேண்டும், எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்று இறைவனை கேட்டு எவன் ஒருவன் செயல்படுகிறானோ அவன் தான் வெற்றி பெற முடியும். ஊர் இஷ்டத்துக்கு நீ எடுத்துட்டு இருந்தானா ஊர் இஷ்டத்துக்கு நீ போட்டு இருக்க வேண்டியதான். உனக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிற, உன் கையை ஒடிக்கவும் மாட்டாரு, உன் காலையும் ஒடிக்க மாட்டாரு. இன்னைக்கே நீங்க திருட போங்க, உன் கையை ஒடிக்க மாட்டாரு. உங்க கையை பார்த்து சொல்லுங்க, எத்தனை தெரிவிப்பீங்க? நம்ம கை இன்னும் கையில தான் இருக்குது, தோல்பெல்லாம் தொங்கிட்டு இருக்குது. இந்த கால் எங்க போச்சு, புருஷன் போனது தெரிஞ்சா பொண்டாட்டி ரத்தம் வச்சு கொண்டுருவான். பொண்டாட்டி போனது புருஷனுக்கு தெரிஞ்சுன்னா அப்படி கழிச்சு குத்தி கொண்டுருவான். வார்த்தைகள் சொல்றாங்க. அப்ப இந்த கையை காலையும் ஆண்டவன் உடைக்கலையே. உலகத்திலேயே மகாபலிய பாவம் பண்ணவன் யார் அப்படின்னா தாவீது ஒருத்தன். விபச்சாரம் பண்ணா, புருஷனையே பொண்டாட்டி கூட்டி கொடுத்தான், நான் தப்பு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3வது அது நடக்கலன்னு சொன்ன உடனே யுத்த கலத்தை கொண்டுட்டான். 3 சின்ன தப்பு, பெரிய தப்பு, 3 பெரிய தப்பு. 3 செஞ்சு விட்டு ஆண்டவர்கிட்ட போய் கொஞ்ச நாள் துணிகரமா இருந்தான். கோயில் அரசாட்சி போட்டெல்லாம் போட்டுதான் விளையாண்டுட்டு இருந்தான். அவன் தப்பை போட்டுக்கிட்டு ஒரு நாள் நாட்டாண்டு போய் சொன்ன உடனே அப்படியே காலில் விழுந்து, கர்த்தாவே ஒரு கிருபையின்படி எனக்கு இறங்கும் ஐயா அப்படின்னு சொல்லி தங்குறான். அப்ப இறைவன் அவன் கையை காலம் வச்சிருக்கலாமே. சரிங்க, சரி. இப்ப சொல்ல வர முக்கியமான பாயிண்ட் என்ன மாதிரி வழங்கிக்கோங்க. ஒரு பக்கத்து இறைவன் மனிதனை கட்டாயப்படுத்த மாட்டார். இப்ப மறுபக்கம் வர இந்த பக்கம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு பக்கம் கட்டாயப்படுத்த மாட்டார், இந்த பக்கம் என்னன்னு சொல்ற, இந்த பக்கம் என்னன்னு சொல்ற. சரி, இந்த பக்கம் என்னன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் மெதுவாக போறேன். ஒரு தகப்பன் தான் புள்ள நெருப்புல கை வைக்க போகும்போதோ நரவல்ல கை வைக்க போகும்போதோ ஒரு தகப்பனோ ஒரு தாயோ அதை பார்த்து கொண்டு இருக்கலாமா? பார்த்து கொண்டு இருப்பார்களா? பார்த்து கொண்டிருந்தால் அவர்கள் யார்? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்ப பார்த்து கொண்டிருக்க மாட்டாங்க. அதனால கவனிக்கணும்.
நான் சொல்றது ஒரு சின்ன கேப், அந்த கேப்ல விட்டுறாதீங்க. இந்த கேப்பை நல்லா புடிச்சுக்கோங்க. நீங்கள் தீர்க்காயத்தாய் வாழ்வதற்காக தான் தொடர்ந்து ஒரு 4-8 வாரங்களோட பேசுவேன். கருத்து பண்ண நான் பேசுற அத்தனைக்கே தீர்க்காயத்துக்கு உரிய காரியங்கள். இன்னைக்கு நான் பேச போறதும், அடுத்த வாரம் பேச போதும், அதுக்கு அடுத்த வாரம் பேச போறதும், திருவள்ளுவ பேச போறதும் தீர்க்காயத்தை குறித்து தான் பேசப்படும். இதாவது எந்தெந்த ரூபத்துல இறைவன் நமக்கு தந்திருக்கிற ஆயத்தை சோறையாடுகிறான், அவன் எதை பயன்படுத்துகிறான், நம்ம அதை எப்படி மேற்கொள்ளணும், இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு அவுட்லைன் வேணா போடுறேன். கடைசியா தற்கொலையை கொடுக்குறான், விபத்தை கொண்டு வந்து கொடுக்குறான், இயற்கை சீரழிவுகளை கொண்டு வந்து தருகிறான், வெள்ளி சுமத்தி கொண்டு வந்து கொடுக்குறான், வியாதியை கொண்டு வந்து கொடுக்குறான். இப்படி பல கருவிகளை அவன் வைத்து ஜனங்களை அவன் கொள்ளுகிறான். இன்னும் வேற என்னென்ன செய்யறாங்கிறத நான் சொல்றேன். இன்னைக்கு அந்த பாயிண்ட் அதை தான் போய் பிடிப்பேன். இன்னும் என்னென்ன செய்யறான், என்ன செய்யறதுனால நம்ம தீர்க்காயத்தாய் வாழ முடியல அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு சில காரியங்கள் மத்தியில நான் சொல்றேன். அவன் தவறான எண்ணங்களை உங்களுக்குள்ளே விதைத்திருக்கிறான். அதை பத்தி பின்னாடி வேற அத்தானிக் சப்ஜெக்ட் நான் வரேன். அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். அப்ப இந்த பக்கம் கட்டாயப்படுத்த மாட்டாரு, இந்த பக்கம் இப்ப நான் சொல்றேன் விளைவிக்கோங்க. உங்களுக்குள்ள நெருப்புல தொட போகும்போது ஒரு தாய் தாப்பை பார்த்து கொண்டிருக்க கூடாது. சர்வ ஞானம் உள்ள இறைவன் நீங்க ஒரு நஷ்டத்துக்குள்ளாகவோ கஷ்டத்துக்குள்ளாகவோ போகும்போது இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்க கூடாது. இல்ல பார்த்துட்டு இருக்கலாமா? அப்ப என்ன செய்யணும்? அவர் பங்குல தடுக்கணும், எச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். தடுக்கணும் அல்லது எச்சரிக்கணும். சரி, இப்ப சொல்லுங்க. கர்த்தர் கட்டாயப்படுத்த மாட்டாரு, சொல்லுங்க. ஆனா எச்சரிப்பார். சரி, இப்ப பேசணுமா பேசக்கூடாதா? நீ தப்பு பண்ணும் போது அவர் பேசணுமா பேசக்கூடாது? சொல்லுங்க. சரி, அடுத்த பேசுவாங்க பேச மாட்டாங்க. இப்ப கவனிங்க. கட்டாயப்படுத்தவும் கூடாது, பேசவும் செய்யும். கட்டாயப்படுத்தவும் பேசவும் செய்யும். அப்ப என்ன செய்வாரு அப்படின்னு தெரியுங்க. கட்டாயம் பேசுவார். பேசும் பொழுது நாம் அதை சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப எப்படி பேசுவாரு அப்படிங்கிறது ஏற்கனவே எத்தனையோ வருடங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். இதனால நான் அந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் உள்ள விட்டு வெளியே இருக்கிறேன். என்ன நினைவில் கொண்டு வாங்க. எதுல பேசுவார் அப்படின்னா, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுக்கு இப்ப எதுல பேசுறாரு ஆண்டவர் அப்படின்னா, ஆவியாக இருக்கிற தேவன் ஆவியிலே அவர் டீல் பண்றார். அப்ப உன்னுடைய சமாதானம் உன்னிடத்துல இருந்து பறிக்கப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. சமாதானம் பறிக்கும். அதுல 1000 காரணம் நீ சொல்லு. அந்த காரணமே அல்ல. இதை மடல் நிறுத்துங்க. உங்களுக்கு சமாதானம் எதுல போச்சோ அது காரணமே அல்ல. ஐயா நான் சொல்றது புரியுதான்னு பாருங்க. யாருக்காவது ஆரிபுரியா அவர்களே, நான் சொல்றது புரியுதா? அதாவது ஒரு 10 ரூபா 500 ரூபா காணா போச்சு, உங்களுக்கு சமாதானம் போமா இல்லையா? உங்க சமாதானம் போனதுக்கு காரணம் என்ன? அதான் கிடையாது. அதுதான் சொல்லிட்டு இருக்கிறேன். காசு போனதல்ல உங்க சமாதானம் போனதுக்கு. காசு போனது எழுத்துக்குரிய காரணம். ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் வேற ஏதோ வலதுபுறம் இடதுபுறம் தாண்டதுனால அதை உணர்த்துவதற்காக இங்கே சமாதானம் பறிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? புரியலீங்களா? ராஜசார் புரியுதா? வண்டி பஞ்சர் ஆச்சு, பெஞ்சு காணா போச்சு, வாட்சி காணா போச்சு, வேலை நின்று போச்சு. இது வேற காரணம். இது எழுத்துக்குரிய காரணம். என்னைக்குமே ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறவர் இறைவன். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று கர்த்தர் சொல்றார். ஒரு நிகழ்வு நடந்தால் அதுல எழுத்துக்குரிய பிரகாரமாய் ஒரு காரணத்தையும் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஒரு காரியத்தையும் இறைவன் உங்களுக்கு கற்பிப்பார். எழுத்துக்குரிய பிரகாரமாய் நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளணும். 500 ரூபாய் காணா போச்சா, என்ன செஞ்சிருந்தா 500 ரூபாய் காணா போயிருக்கும், நீங்க எங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற அந்த பாடத்தையும் போனஸாய் தேவன் தருகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாய் நீங்கள் எதை தொலைப்பீர்கள், உங்களுக்கு வருகிற சமாதானம் கேட்க ஒரு க்ளூ இருக்கு. நிச்சயமா என்ன பொறுத்தளவு சொல்றேன், ஒரு க்ளூ. சொன்னது போல இங்க அடிபடக்கூடாதா, ஏன் இங்க அடிபட்டு இருக்குது, ஏன் முள்ளு குத்தி கூடாதா, ஏன் உடம்பு இருக்காங்க, ஏன் நைட் 8 மணிக்கு அடிப்படக்கூடாதா, ஏன் சாயங்காலம் 5 மணிக்கு அடிபட்டுச்சு, இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க என்னைக்கு எப்ப இறைவனை விட்டு தவறுவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியும்.
அடித்தது இறைவன் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த பாதுகாப்பு வளையத்தை விட்டு நீங்கள் வெளியே போனதுனால் ஏற்கனவே வெளியாக இருக்கிற அந்த வெளி எப்படி உங்க தலைமையில கட்டப்பட்டு போனே படுகிறதோ அதுபோல இறைவனுடைய பாதுகாப்பை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது அங்கே ஆயத்தமா இருக்கிற பிசாசுடைய கரம் உங்கள் மீது நீட்டப்படுகிறது. அப்படியும் அதை கண்ட்ரோல் பண்ண எப்படி இந்த வெயில் பூரணமாய் படாம ஓசோன் படலத்தை வைத்து அந்த ஃபில்டர் பண்ணி நமக்கு இறைவன் அனுப்புகிறாரோ அது போல உன் உடம்பு தாங்கிற அளவுக்கு தான் அந்த வெயில் இருக்குது. காரணம் என்ன தெரியுங்களா? அந்த ஓசோன் படலம் இருக்கிற ஒரே ஒரு காரணத்தினால. அந்த ஓசோன் படம் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம பூமி உருகி போற அளவுக்கு சூழல் வருது. இந்த ஓசோன் படலத்தை ஊடுருவிதான் அந்த சூரிய ஒளி கதிர்கள் நமக்குள்ளே வந்து படுகிறது. நம்ம உடம்பு தாங்குற அளவுக்கு அந்த படம் இடத்துக்கு தான் உடம்பு தாங்காது. இது போல நீ ஆண்டவருடைய பாதுகாப்பை விட்டு வெளியே போனாலும் பிசாசு தன்னுடைய கரத்தை நீட்டினாலும் அவன் முழு கரத்தை நீட்ட முடியாதபடி அங்கேயும் இறைவனுடைய ஒரு பாதுகாப்பு உன்னை கொல்லாததுக்கு காரணம் என்னன்னா உன்னை கொல்ல தேவன் அனுமதிக்காததான் காரணம். அப்ப இதெல்லாம் நான் உங்களுக்கு விளக்கமா சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். கர்த்தர் அடிச்சாரு, கர்த்தர் உதைச்சாருங்கிற வார்த்தையை குறைச்சுக்கோங்க. கர்த்தருக்கு அடிக்கிற வேலையில உதைக்கிற வேலையும் கிடையாது. கர்த்தருக்கு உணர்த்துற வேலை இருக்கிறது, கர்த்தருக்கு கண்டித்து உணர்த்துகிற வேலை இருக்கிறது, கண்டிக்கிற வேலை அவரிடத்துல இருக்கிறது, அடிக்கிற வேலை அவர்கிட்ட கிடையாது. அதை நான் சொல்றேன். இப்ப அடுத்த கேள்வி, இறைவன் கட்டாயப்படுத்த மாட்டாரு, ஆனா இறைவன் பேசுவாரு, உணர்த்துவாரு. எப்படி உணர்த்துவாரு? சமாதானத்தின் மூலமாக சமாதானத்தை எடுத்து உணர்த்துவார். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. துன்மார்க்கம்னா ஆங்கிலத்துல அன்காட்லி மேன். அன்காட்லி மேன் என்றால் என்ன அர்த்தம்னா தெய்வீகமற்ற மனிதன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு தெய்வம் இல்லைன்னு சொல்றேன், இன்னொன்னு யாருன்னா தெய்வம் இருக்கிறான்னு தெரிஞ்சும் தெய்வத்தினுடைய வார்த்தையின்படி நடவாதவன் தெய்வீகமற்றவன். அப்ப தெய்வீகமற்றவனுக்கு சமாதானம் இருக்கிறது, சமாதான கேடு உண்டாகும். சமாதான கேட்கல சாக வேண்டியதான். ரைட்டு. இப்ப இன்னொரு பிரச்சனை இடையில கொண்டு வரேன். இன்னொரு பிரச்சனை என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஒரு சின்ன பையன் கவனிங்க, ஒரு சின்ன பையன் தப்பு பண்ணிடலாம். இப்ப சின்ன பையன் தப்பு பண்ண போகும்போது அவங்க அம்மா வந்து கண்டிப்பாங்க, கண்டிக்க மாட்டாங்களா? அவன் தொடர்ந்து அந்த தப்பை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்ப அவங்க அம்மா என்ன செய்யும்? அடிக்கிறாங்க. இப்ப கவனிங்க, நல்லா கவனிங்க, முக்கியமான நேரத்தில் நான் பேசுறதே கிடையாது, நான் பேசுறேன். இப்ப அம்மா அவன் குழந்தையா இருக்கும்போது அடிக்கிறாங்க. ஏன் அடிக்கிறாங்க தெரியுங்களா? இவன் பேசுனது அவனுக்கு புரியல, அவனுக்கு அடிச்சாதான் புரியும் ஒரு ஸ்டேஜ் இருந்துச்சுன்னா வேற வழி இல்லை, அவங்க அம்மா நாலு கஷ்டப்படுறாங்க. நல்லா கவனிங்க. இப்ப இது போல இறைவன் உங்களுடைய ஆவியில பேசுவோம். உனக்கு பேசுறது புரியல, நீ எதோ மாட்டு கடா மாதிரி இருக்கிற அப்படின்னா வேற வழி இல்லை, நான் உங்க கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன். நீ கடிவாளம் போட்டு கிட்டி சேர்த்தாலோடைய கிட்டி சேராத கோவையை கழுதையை போலவும் குதிரையை போலவும் இருக்க வேண்டும். நான் உங்க ஆலோசனை கொடுக்குறேன். நீ என்ன செய்யற? கடிவாளம் போட்டா தான் நான் கிட்ட வரேங்கிற மாதிரி பொருளை பிடிக்காத. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நான் உன்னை குதிரை மாதிரி நடத்துறேன்னு சொல்லல, நீ குதிரை மாதிரி இருக்காதுன்னு சொன்ன. கடிவாளம் போட்டா தான் கிட்ட வருங்கிற குதிரைய மாதிரி இருக்காத அப்படின்னு அவரு போடுறேன்னு சொல்லல. நல்லா கவனிங்க. இப்ப ஆண்டவர் பேசுறது உங்களுக்கு புரியல அப்படிங்கிற பட்டம் வரும்போது, சமாதானம் போய் உங்களுக்கு புரியலங்கிற ஒரு கட்டம் வரும்பொழுது, அந்த காரியத்தை நீங்கள் தொடர்ந்து செய்யக்கூடாது, அதனுடைய பெரிய பாதிப்பு இறைவன் உணரும் பொழுது, அதை உங்களுக்கு உணர்த்த தேவன் விடும் பொழுது ஒரு வழிய கூட்டுதல் சிம்மல சீக்கிரமா பால் வேணும்னா கொஞ்சம் எப்படி அந்த உஷ்ணத்தை கூட்டுறீங்களோ அது போல கர்த்தர் தன்னுடைய கண்டிப்பை கூட்டுகிறார். நல்லா கவனிக்குன்னா அவரோட கண்டிக்கல, உணர்த்துதலை ஒரு வழி கூட்டுகிறார். உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். இன்னைக்கு சொல்ற நீ உயிர் போற வரைக்கும் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டார். இது கட்டாயம் கிடையாது. உன்னை கண்டிப்பை கூட்டுகிறாரே ஒழிய கட்டாயப்படுத்தவில்லை. ஒரு போதும் கட்டாயப்படுத்த மாட்டார். கட்டாயப்படுத்த மாட்டார். ஏன்னா நீ மனுஷன், உன்னை மதிக்க தேவன் விரும்புகிறார். அப்ப இறைவன் அந்த ஒரு பகுதியை கூட்டுகிறான்.
இப்ப சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப என்ன செய்யணும்? இப்ப தேவி இருக்குதுன்னா அவங்க பையனுக்கு ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னா அவன் கையை விரல வெட்டிடுவாங்களா, இல்ல கையை அறுத்துருவாங்களா, இல்ல பட்னி போட்டுருமா, இல்ல சூடு போட்டுருமா? அவன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் விக்கி என்னதான் தப்பு பண்ணாலும் நாகராஜ் அடிவாரான்னு கேட்டா அந்த ஸ்தானத்துல இல்ல. சூடு போடுவாரா, வீட்டை விட்டு துரத்துவாரா, பட்னி போடுவாரா, சொத்து இல்லைன்னு சொல்லுவாரா, சூடு காரி துப்புவாரா? இல்ல. ஆனா இவன் செஞ்சது சரியா? அப்பா அப்படி செய்யாததுனால இவன் செஞ்சது சரியா நான் கேட்கிறேன். இல்ல. அப்பே வருத்தப்பட்டு இருக்கிறான், மூஞ்சி தூக்கிட்டு இருக்கிறான், பேசாம இருக்கிறான், சாப்பிடாம இருக்கிறான், இப்படி செஞ்சுட்டு இருக்காங்க சில காரியங்கள். இதன் மூலமாய் மகனுடைய தவறை உணர்த்துகிறார். இப்ப நீங்க செஞ்ச தப்புக்காக கர்த்தர் உங்களை கொல்ல மாட்டார், உன் காலை உடைக்க மாட்டார். நீ திருட போனா கூட உன் காலை உடைக்க மாட்டார், பயப்படாதீங்க. நீ விபச்சாரம் பண்ண போனா கூட காலை உடைக்க மாட்டார். போகாத 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 போகாதன்னு ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை, 4 தடவை அவங்களை கண்டிக்கலாம், கண்டிக்கலாம். ஆனால் கட்டாயப்படுத்த மாட்டார். இப்ப என்னதான் சார் செய்யணும், என்ன சொல்ல வரேன் கேட்கிறீங்களா? அது ஒரு வசனத்தையும் சொல்லிட்டு வரேன். பரிசுத்தம் உள்ள தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. 5:23. சரி, 2 மதுரை கவனிங்க. இப்ப கவனிக்கணும், எந்த தெய்வம் உன்னை பரிசுத்தமாக்குறாரு? நான் கேட்கிறேன், பரிசுத்தம் உள்ள தெய்வம் தான் உன்னை பரிசுத்தமாக்கணும், வல்லமையுடைய தெய்வம் தான் உனக்கு வல்லமை தரணும். ஆனா இங்க ஒரு வார்த்தை வருகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. மங்களத்தம்மா சொல்லுங்கம்மா, கொட்டாய் விட்டம்மா, வேண்டாம் வந்தம்மா சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல காரணம் அமைஞ்சு போச்சு, 10 வரலைங்க ஐயா, பரவாயில்ல, நல்லது, சொல்லுங்க. நல்ல காரணம் பிரசங்க மாதிரி உங்களுக்கு டக்குன்னு முடியுது. ஏன்னா வரீங்க, கரெக்டா பிரசங்கத்துக்கு வரீங்க, பிரசங்கம் முடிச்சு வீட்டுக்கு போறீங்க, சாப்பிடுறீங்க, டக்குன்னு காலை முடிச்சு. கொஞ்சம் கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. உங்களை கேள்வி கேட்டதா இல்லை, பதில் சொல்லுங்க. துபாய்க்கு போகணும் இல்ல, சொல்லுங்க. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக அப்படின்னு வசனம் இருக்கிறது. இப்ப என் கேள்வி என்ன? அன்புள்ள தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக சொல்லக்கூடாதா? வல்லமையுடைய தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவார் என்று சொல்லக்கூடாதா? கிருபையின் தேவன் தாமே உங்களை பரிசுத்தமாக்குவாராக சொல்லக்கூடாதா? ஏன் சமாதானத்தின் தேவன் உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக என்று சொல்லியிருக்கிறார்? என்ன காரணம்? கேள்வி புரியுதா? ஏன் சமாதானத்தின் தேவன் என்று பேர் போட்டார்? சமாதானத்தை கொடுப்பதன் மூலமாகவும் எடுப்பதன் மூலமாகவும் உன்னை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். சமாதானத்தின் மூலமாக அவர் உன்னை பரிசுத்தப்படுத்துகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக போறாங்க. விளங்குதான் நம்ம சொல்லணுமா? கிருஷ்ணாணி அம்மா, வெள்ளூர் அம்மா, இன்னொரு 10 சொல்லுங்களா, 100 சொல்லுங்களா? கொஞ்சமா வந்து 1 நாள் கத்துட்டு போமா, அம்மா வந்து உட்காந்துட்டு போனா என்னமா வாழ்க்கை நடக்கும்? ஒரே கல்யாணம் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நினைக்காதமா. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. பக்கத்துல பார்த்து ஒருவர் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இந்த வாரம் தீர்க்கமா போயிடும் போது ஜாக்கிரதையா இருக்கு. ஆமா, சமாதான புஷ்டம் கோபம் பாருங்க. அம்மா பணம் போன் பண்ணுது, கொல்வி கட்டி எடுத்து நான் பக்கத்துல சூடு போட்டிருக்கேன், ஏன் விசுவாசி என்னெல்லாம் செல்பார் அப்படின்ட்டு. சமாதானம் போனதுனால ஒரு நாளா சாப்பிடலையா, சாப்பிடாதனால வயிற்று வழியா, வயிற்று வழினால டாக்டர் கிடையாது. நாட்டுல கொடுமை, கொடுமை நாட்டு. இதுதான் சத்தியம் கேட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. வெக்கமா இருக்கு. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக.
நல்ல கவனிக்க. ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன், அசால்ட்டா விட்டுறாதீங்க. அது முடிச்சனே சப்ஜெக்ட்ல போதும். இதோட முக்கியமான சப்ஜெக்ட் இருக்குது. ஆனா இந்த முஸ்லிம்ல பேசுறேன், நான் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப சமாதானத்தை எடுப்பதன் மூலமாக இறைவன் உங்களை பரிசுத்தமாக்க விரும்புகிறார். இறைவன் ஆவியா இருக்கிறார். உடம்புல இருக்கிற ஆவியினால அந்த ஆவியில அவர் டீல் பண்றாரு. அந்த ஆவியில டீல் பண்றவங்களுக்கு புரியலன்னு சொல்லும் பொழுது யோனாவுக்கு நடந்த நிகழ்ச்சிகளை போல சில காலங்கள் இருக்குது. நேரத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அறிவாளி கேட்டான், அப்ப ஏன் யோனாவை கட்டாயப்படுத்தினார்னு கேட்டார். நான் யோனாவை பேசின பிறகு எடுத்தான் சப்ஜெக்ட, அவனா எடுக்கல. அப்ப யோனாவை கட்டாயப்படுத்தி அவர் ஒழித்து போட்டு வச்சாங்க. இப்போவும் சொல்றேன், யோனாவை கத்தர் கட்டாயப்படுத்துறப்பா, கட்டாயப்படுத்துறப்பா அவன் பாதையை உணர்த்தி காட்டுவதற்காக. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு உதாரணம் கொடுத்தேன். அன்னைக்கு ஊர்ல ஒருத்தனி உலகத்துல ரெண்டு வம்சத்துல 2 பேருமாய் ஊழிச்சு தெரிந்து கொண்டார். இன்னைக்கு ஒரு வருஷத்துல தமிழ்நாட்டுல மாத்திரம் குறைஞ்சது 5000 பேர் ஊழியர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் சென்னையில இன்னைக்கு ஊழியர் செய்யறதுக்கு இடம் கிடையாது. நீ 2 தெருவை பார்த்துக்கோ, நான் 2 தெருவை பார்த்துக்கிறேன். நீ எப்படி பட்டா போட்டு நடத்தப்படுத்திட்டு இருக்கீங்களோ அது போல அவன் ஏரியாவை பிடிச்சிட்டு இருக்கிறான். நீ ஊழியக்காரன். இனிமே 1000 பேர் 500 பேர் உள்ள சபைங்கிறதெல்லாம் ஏற்கனவே உள்ள சபை தான் வளரும். இனிமே வரக்கூடிய சபையெல்லாம் 500 1000 பெருகாது. ஏன்னா தெருவுக்கு 2 சபை 3 சபை வரப்போகுது. இப்ப தெருவுக்கு 3 சபை என்ன ஆகும்? இங்க 2 பேர், அங்க 2 பேர், அங்க 2 பேர், அவ்வளவுதான். சரிங்க, இன்னைக்கு அண்ணாத்திர ஊழியருக்கு வரியாப்பா அப்பனா உடனே டேவிட் வாப்பா. ஏன்னா டேவிட் வெயிட்டிங் லிஸ்ட் 50 பேர் இருக்கும். 5000 பேருக்கு வேலை போட்டு தரப்ப ஆண்டுகள் புரியுங்களா? நீ வரலாம் வெளியே போ, ரொம்ப சந்தோஷம். அப்ப நீ வரியாப்பா, சரி வரிப்பா, நீப்பா பதில் வரல அடுத்தாது, பதில் வரலாம் அடுத்தாது. எல்லாம் கைத்துக்கும் அவ்வளவுதான் போச்சு. இல்லைன்னா போக்காது. அந்த காலம் அப்படி இல்லை. இவனை உருவாக்கி எடுத்து ஒரு தேசத்துக்கு தீர்க்கதரிசியாய் மாற்றி ஒரு தேசம் அழிய போதுன்னு சொல்லி கத்தர் போய் அவனை எச்சரின்னு சொல்லி இவன் போன சத்தியம் பண்ணி கொடுத்து கட்டி மாறி பண்ண அவனை விட்டுவாரா? நான் தான் சொன்னேன், பொருத்தனை பண்ணாது இருந்தால் பாவங்கள்ல, பொருத்தனை செய்ததால் அவனுக்கு வந்துச்சு கட்டாயம். கட்டாயம் போல ஒரு நிகழ்வு வந்ததுக்கு காரணம் இவன் பண்ணின பொருத்தனை. டேவிட் நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்ஜினியரிங்க்கு படிச்சு வச்சான்னா அவன் இன்ஜினியரிங் ஆக முடியாது, அவன் டாக்டர் ஆக முடியாது. ஒரே கேள்வி கேட்டு போயிடும். அப்படிதான் கேட்டு போதா கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம டேவிட் வச்சு என்ன கட்டாயப்படுத்த மாட்டாங்க. ஆமாப்பா, உங்க அம்மா வாய் சும்மா இருந்துச்சான்னு கேள்வி 5 வருஷம் பிறகு முன்னாடி அக்கா கதையை கேட்டுட்டு நானும் என் போய் அப்படியே கோயில்மாடா விட்டுறான்ப்பா. அப்படி பண்ணல, பண்ணிருந்தா போச்சு அவ்வளவுதான். கோவிந்தா கோவிந்தா நீதான சொன்ன, நான் சொல்லலையே, அதனால புரிஞ்சுக்க. சரி, இறைவன் கட்டாயப்படுத்த மாட்டார். அப்ப இறைவன் என்ன செய்வாரு? பேசுவார். இப்ப மனசுடைய வேலை என்ன? இதுதான் நம்ம சொல்ல வர வேண்டிய காரியம். நீ மட்டும் கொஞ்சம் அப்படி கவனிப்போம். ஒரு 5 நிமிஷம் கொடுத்தாரு, கொஞ்சம் கவனிப்போம். இப்ப தேவியோட பையனுக்கு பிறந்த நாள். ஊழியக்காரன்ட்ட ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது. ஊழியக்காரன்ட்ட ஜபமும் பண்ண கிடையாது. காணிச்சு தேவையில்லை, பரவாயில்ல. அதனாலதான் ஜபம் வந்தது. இப்ப ஜபம் மட்டும் காணிக்கன்னு கேட்போம். இப்ப ஜபமே பண்ணாட்டி காணிக்க தேவையில்லை. அப்ப நீ எது கோயிலுக்கு வர நான் கேட்கறேன். சும்மா கடமைக்கு கட்டல் வகுப்புல கட்டி இன்னொரு கட்டி கொடுக்கல கூடாதுங்கிற காரணத்துக்காக நீ சபைக்கு வந்துட்டு இருக்க. அப்படித்தானே சார்? வயிற்றுல இன்னொரு கட்டி வந்துடக்கூடாது, நெஞ்சுல இன்னொரு ஆபரேஷன் பண்ணக்கூடாதுன்னு நீ கோயிலுக்கு வந்துட்டு இருக்க. இயற்கையா நீ வரல, அது ஒண்ணு நீயாச்சு கத்தராச்சு. அதுக்காக உன் பிள்ளைங்க பொண்ணு கடிக்க பார்க்க மாட்டான், ஆனா பேசுவான். வந்திருக்க சொல்றேன், மரியாதையா உங்க பிறந்த நாளுக்கு ஊழியக்காரத்தை ஜெபம் பண்ணி தெய்வத்துக்கு ஒரு காணிக்கை எடுத்து வைங்க. நான் சொல்றேன், 150 தடவை சொல்றேன், நீ தர காணிக்கல நான் கோட்டை கட்ட போறது கிடையாது. 1 வருஷமா இறைவனை பாதுகாக்கிறான், 1 வருஷமா உன்னை பாதுகாக்க போறான். ஆஸ்பத்திரிக்கு போகாம சுகத்தோட கடத்தோட ஜீவனோட நீ உட்கார்ந்து இருக்கிற நீ உன் பிள்ளை நீ பார்க்கணும். பார்க்கணுமா பார்க்கறாங்க? 1 வருஷம் கத்தி சும்மா டாக்டர் போய் அவங்க போறேன். ஒரு காணிக்கை எடுத்து வச்சு உன்னால ஜெபம் பண்ண முடியல. ஊழியக்காரங்க சொந்த கூட்டி விருந்து போட தெரியுது. எனக்கு விருந்து போட சொல்லி கேட்டா என்ன நான் செல்பால் ஆக்கீங்க.
உன் பையன் பிறந்தால் ஜபம் பண்ணியா தான் பார்த்தேன். யாரும் அப்படி சொல்லிவிட்டு ஜபம் பண்ணக்கூடாது உனக்கு? அதான் கமலஹாசன் ஒரு பாட்டு பாடுவாங்கல்ல, என்ன நரி ஒண்ணு வந்துச்சு, மலை ஒண்ணு வந்துச்சு, வேஷம் ஒண்ணு கலந்துச்சு. என்ன பாட்டு கமலஹாசன் சொல்லுவாங்க? என்ன சித்திரகா பாடுது? ஸ்ரீதேவிக்கு பாட்டு சொல்லி கொடுப்பாங்க. நீல சாயம் வெளுத்து போச்சு டும் 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 டும், ராஜா வேஷம் கலந்து போச்சு டும் 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 டும். வேஷத்தை கலைப்பாருங்க கர்த்தர், நீங்க வேஷம் போடாதீங்க தெய்வத்தை. என் ஜனங்கள் உதவினாலே என்னிடத்துல சேர்ந்து உள்ளத்திலே தூர இருக்கிறார் என்று கர்த்தர் சொன்னார். உங்க வேஷம் எல்லாம் ஒரு நாள் வெளிப்படும், நிச்சயமா வெளிப்படும். நீ வேஷம் போடாதே கம்மன் இருப்பாரு, தப்பு கிடையாது. நீ வேஷம் போட்டா கர்த்தர் விட மாட்டார். நீ வேஷம் போடாத. நான் பக்தி உள்ளவனா இருக்கிறேன், நான் வார வாரம் சபைக்கு வரேன், ஏன் வேஷம் போடுறேன்? எதுக்காக வேஷம் போட்டு இருக்கிறேன்? நான் சொல்ல வந்தது என்னன்னு சொல்றேன். இறைவன் பேசுவார். என்ன செய்வாரு? இறைவன் பேசுவார், கட்டாயப்படுத்தலாம். பெரம்பலூர்ல அந்த அம்மா பேர் விஜயா, சென்ட்ரிங்கார அம்மா. அந்த அம்மா 3 வாரம் சபைக்கு வரல. என்னம்மான்னு கேட்டேன். உங்க மேல வருத்தம் இருந்துச்சு. என்ன வருத்தம் கேட்டு சொல்லிச்சு. சார் கவர்மெண்ட் சொல்லி முடிச்சிட்டேன். இப்ப என்ன செஞ்சுச்சு அப்படின்னா, உடனே ஒரு ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போய் சர்ச்சுக்கு போயிருக்கு. அந்த அம்மா போய் தங்க வியாழக்கிழமை ஆராதனை, இந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் போயிருக்கு. போயிட்டு சத்திரமண வேலையில இருந்து 2 பேருக்கு போன் பண்ணி வா 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 நான் டிக்கெட் கொடுக்குறேன், வா நான் டிக்கெட் கொடுக்குறேன் சொல்லி போட்டு வா 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 உருவி எடுத்துருக்கு. அந்த அம்மாவோட இந்த 2 பேருக்கு திட்டு போவோம். சரி இருக்கும். அப்புறம் அந்த அம்மா போய் 3வது வாரம் வரணும்னு நேராக வீட்டுக்கு போயிட்டேன். கட்டடமும் வீடு ஒன்று பக்கத்துல. வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போகும்போது அந்த அம்மா ஏமா வரேன், கை தூக்கமுள்ள பார்த்தனால வரல, மாடியாரப்புல வரல, என்னாச்சு கை அப்படின்னு கேட்டேன். எங்க வீட்டுக்கார சொல்லிடாதீங்க, இந்த செவுத்துல இடிச்சு எனக்கு கையில ஜப்பன் அழுவி உள்ளுக்குள்ள ஜவுத்து எழுதி போச்சு காட்ட சொன்னான். நான் எங்க வீட்டுக்காரத்தை சொன்னான்னு திட்டுவாரு. அதனால என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு கை வலிக்குன்னு சொன்னேன், அவ்வளவுதான். பாத்ரூம் வந்து வரும்போது பையன் குடுக்காலும் இருக்கிறான். அந்த அம்மா நடந்து வந்துச்சா செவுத்துல எடுத்துக்கிட்டான். எங்க செவுத்துல எடுத்துக்கிட்டா உள்ளத்தை ஜவு எடுத்துக்கு. நம்ம சொன்னது உண்மைதான், நம்ம சொன்ன நான் கொஞ்சம் சொல்லுவேன் உண்மைதான். நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், எத்தனை நாளா ஆச்சுன்னு கேட்டேன். எத்தனை நாளா ஆச்சுங்க? 10 நாளா இருந்துச்சு. எத்தனை வாரம் கோயிலுக்கு வரலன்னு கேட்டேன். நான் ஒன்றும் சொல்லலை, நான் வேற ஒன்றும் சொல்லலை. நீ கோயிலுக்கு வரானாலும் கை ஒடிச்சு நான் சொல்லலை. நான் உங்களுக்கு உதாரணத்துக்காக தான் சொல்றேன். இறைவன் மறுபடியும் சொல்றேன், கட்டாயப்படுத்த மாட்டார். ஆனா அவர் உணர்த்துவார். உணர்த்தும் போது திருந்துறாத மனுஷன். என்னை கத்தர் கையை பிடிச்சிருக்குது நான் வரேன்னு சொல்லாத. தாராய் கடையில போயிட்டு கத்தர் எனக்கு நான் கத்தர் சுத்தம் பண்ணா அந்த தாராயம் இல்லைன்னு சொல்லுனா தாராயம் தீர்ந்து போச்சுமானா அது இருக்குமா? சொல்லுங்க. டேவிட் ஜெபம் பண்றான், கர்த்தாவே நீ நான் தாராய் கடையில வந்து போறேன், எனக்கு வந்து யாராவது ஓட்டுல தாராயம் வாங்கி கொடுத்தா அது தேவத்துக்கு அப்படின்னு போனா பிதாக்கு 4 பேர்த்த வச்சு போனா திரும்ப வடிவேல் மாதிரி கடையே வந்து உள்ள குறைச்சிடும். நைட்டு வீடியோ சொல்றேன், என்னடா கரெக்ட் வச்சிருக்கீங்க நாசமா போவது. கவனி, இறைவன் கையை பிடிச்சிருக்கான், காலை பிடிச்சிருக்கான், இறைவன் பேசுவான். இப்ப இறைவன் பேசுவதை நீ விலகிட்டு வந்த உனக்கு நல்லது இல்ல சார், நான் அப்படிதான் போவேன். ஓ அதை பத்தி தப்பு. அது என்ன தவறு பின்னாடி நீ விளைவிக்கோ. எனக்கு நன்மை கிடையாது, உன்னுடைய நன்மைக்காக ஆண்டவர் பேசுற, உங்க நன்மைக்கு தான் இறைவன் பேசுற. உங்களுக்கு இந்த நேரத்துல ஒரு சின்ன பாயிண்ட் சொல்றேன். இது முஸ்லீம் சபையில பேசக்கூடாது, ஆனா உங்க சபையில நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இது முஸ்லீம் சபைக்கு ஒவ்வாத விஷயம் இருந்தாலும் நீங்க கற்றுக்கொள்ள. இந்த ஒரு பாயிண்ட் மாத்திரம் முஸ்லீம் சபைக்கு ஒத்து வராது. என்னன்னா, உங்களுக்கு நான் அறிவை கொண்டுக்கிறேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா? கேள்வி. ஞாயிற்றுக்கிழமை என்கின்ற வார்த்தை வேதாகமத்தில் இருக்கிறதா? பதில் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்க வேண்டும் என்று வேதத்தில் இருக்கிறதா? நான் பார்த்தேன் அறிவு இல்லையா? இப்பதான் ஞாயிற்றுக்கிழமையே வரலன்றீங்க, அப்புறம் என்ன தண்ணி புரிதான் புரியல. ஞாயிற்றுக்கிழமையே வரலன்றீங்க, அப்படி ஞாயிற்றுக்கிழமை ஆராய்க்க வார்த்தை இருக்குமா? ஞாயிற்றுக்கிழமை வார்த்தையே பைபிள்ல கிடையாது. வேணா நம்ம கம்ப்யூட்டர் தரேன் கண்டிப்பாரு, சண்டேங்கிற வார்த்தை இருக்காங்க வராது. சண்டே அப்புறம் எப்படி உனக்குன்னா மண்டே
வெள்ளையை செஞ்சு 185 என்ன கணக்கு? வாரத்துக்கு 1ஆம் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், 4ஆம் நாள், 5ஆம் நாள், 6ஆம் நாள், 7ஆம் நாள், இதுதான் கணக்கு. புதிய ஏற்பாட்டுல வரும்பொழுது கூட ஒரு பேசல. அப்ப 7ஆம் நாள், உண்மையான 7ஆம் நாள் எது? ஓய்வு நாள் எது? சனிக்கிழமை. என்ன கிழமை? ஆண்டவர் வைத்த பழைய பாதா உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு, ஆதாமை உண்டாக்கின நாள் முதற்கொண்டு, இயேசு கிறிஸ்து காலம் வரைக்கும், இயேசு கிறிஸ்து சாகர காலம் வரைக்கும், என்ன சொல்லப்போனா ஒரு 100 ஆண்டு காலம் வரைக்கும், கிபி 100 வரைக்குமே சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். அன்னைக்குதான் ஃபங்க்ஷன் உங்களுக்கு, அன்னைக்குதான் ஹாலிடே யூதர்களுக்கு. இன்னைக்கு யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் லீவு. ஏன்னா அது சனிக்கிழமை தான் ஓய்வு நாள். இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை உயிர் தெழுந்ததுனால இப்ப கிறிஸ்தவர்கள் பார்த்தாங்க, நம்ம ஏன் சனிக்கிழமை கும்பிட்டுக்கிட்டு ஏன் ஞாயிற்றுக்கிழமை தள்ளி வைக்க கூடாதா என்று எப்ப நினைச்சாங்க? கிபி 300 340 தியோடஸ் கான்ஸ்டன்டைன் என்கிற ராஜா ரட்சிக்கப்பட்ட பின்பு, ராஜா ரட்சிக்கப்பட்ட பின்பு, ரோம பேரரசன் ரட்சிக்கப்பட்ட பின்பு கிழமையை தூக்கி மாற்றி ஞாயிற்றுக்கிழமை வேடா செய்யல, ஞாயிற்றுக்கிழமை கும்பிடுகிறா அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக உலகம் எங்கிலும் பிரகடனப்படுத்தப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை. எல்லாம் முஸ்லிம் பார்த்தான், ஏசு செத்து மேல வந்ததுனால நான் ஞாயிற்றுக்கிழமை கும்பிடணுமா? எனக்கு அவசியம் கிடையாது, நாங்க வெள்ளிக்கிழமை தான் கும்பிடுவோம். முஸ்லிம்ஸுக்கு என்ன கிழமை தெரியுமா கும்பிட விஷயம்? வெள்ளிக்கிழமை. துபாயில என்னைக்கு லீவு? வெள்ளிக்கிழமை லீவு. அப்ப அங்க இருக்கிற சர்ச்சை என்னைக்கு நடக்குது? வெள்ளிக்கிழமை நடக்குது. நேபாள அவன் என்ன சொல்லுதுன்னா சனிக்கிழமை தான் லீவு சொல்லுது, சனிக்கிழமை கோயிலுக்கு போற மாதிரி. அதனால நேபாள தேசத்துல வந்து என்ன இருக்குது? என் மாப்பிள்ள ஒரே ஒரு நாள் விசாரணை பார்த்தானே விசாரணை சனிக்கிழமை அடிக்கிற 5 6ஆம் நாள். ரொம்ப சந்தோஷம் பார்ப்பேன். ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் நாள் வேண்டியது பார்க்கணும். ஞாயிற்றுக்கிழமை காலையில் எவ்வளவு கூப்பிடல கேட்டா லீவு கிடைக்க நீங்களாம் பார்த்துட்டு மாதிரி ஞாயிற்றுக்கிழமை லீவுங்கிறான். ஆனா நாசமா போனேன். சும்மா உட்காந்துதான் எனக்கு எப்படி இருக்கும்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணிக்கு சும்மா உட்காந்து எனக்கு பித்து பிடிக்கிற மாதிரி இருக்கு. நானும் முன்னத்துல கிளம்பி உன் அழுக்க டைம் போன் போட்டு உன் தட்டுல மீட்டிங் கடா 3 பேர் தான் நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு 30 கிலோமீட்டர் பஸ் ஏறி போய் ஒரு பெட்ரோல் ஞாயிற்றுக்கிழமை அப்படியாச்சும் கூட்டு. அங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இல்லை. அங்க என்னைக்கு எந்த ஆராதனை? சனிக்கிழமை தான் ஆராதனை. இப்ப என்ன காரணத்துக்காக இருக்காங்க? இப்ப ஞாயிற்றுக்கிழமை சரி அதுதான் வாரத்துல ஒரு நாள் சாமி கும்பிட்டு அப்படின்னு கைது இருக்கா அப்படின்னாலும் பதில் இல்லை. பதில் என்னங்க? அப்ப எங்களை ஏமாத்தி வர சொல்றீங்களா? ஐயா இப்படி கூடுதுங்கிறது கூட பைபிள் இல்லை. சபை கூடி ஒருத்தரை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விட வேண்டாம் என்று சபை கூட ஆரம்பித்த பின்பு பவுல் சொன்னான். சபை கூட ஆரம்பித்த பின்பு எப்படிதான் கூடுனாங்க அந்த காலத்துல அப்படின்னா ஒவ்வொருத்தர் வீட்டிலேயே கூடி இருந்தாங்க. இங்க ஒரு மணி நேரம் பிரசங்கம், இந்த தெருவுக்கெல்லாம் வந்துருவாங்க. அப்புறம் பக்கத்து தெருவுக்கு போனா அங்க ஒரு 100 பேர் உட்காந்துட்டு இருப்போம். இப்படியே தேவனுடைய மனுஷர்கள் தெரு தெருவாய் வீடு வீடாய் சென்று அப்பம் விட்டு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கிபி 340 வரைக்கும் தியோடஸ் ராஜா வந்தாரு, கான்ஸ்டன்டைன் வந்தாரு. தியோடஸ் கூட கொஞ்சம் தான் சொன்னார், கான்ஸ்டன்டைன் கூட கொஞ்சம் சொன்னாரு. தியோடஸ் வந்து கிபி 400 வந்தாரு. இவன் தான் பிரகடனப்படுத்தினான். சட்டை கட்டு, கோட்டை வெயி, பாஸ்டர் கூப்பிடு, நல்ல ட்ரெஸ்ஸை போடு, உலகம் மீது நிலத்தை வாங்கி போடுன்னு சொன்னவன் தியோடஸ் ராஜா. கான்ஸ்டன்டைன் லிஸ்ட் போட்டான். யுத்தத்துல தோற்க போகும்போது தோற்று போய்விடுது என்று கவலையோடு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இறைவனுடைய சொப்பனத்துல சிலுவை கொடி போட்டு ஒரு குதிரை முன்னாடி போற மாதிரி வந்த உடனே இவருக்கு தூக்கத்துல பொழிச்சு என்னப்பா கூட்டல் குறி மாதிரி தெரியுது, தகப்பா தெரியுது, பின்னாடி வெள்ளையா தெரியுது, ஒரு வெள்ளை போல கூட்டல் குறி இருக்குது, என்னப்பான்னு கேட்டவொடனே அவன் திருத்தவனை கூப்பிட்டு சத்தியை சொல்லி நாளைக்கு ஏசுனால்தான் அவர் சொல்லியிருக்காரு, நாளைக்கு ஜெயித்த கொடுப்பாரு, அந்த ஜெயக்கொடி நீ ஏசுவன் நம்பினா நீ ஜெயிச்சுடுவ அப்படின்னு நமக்கு சத்தியம் சொல்றது போல அவனுக்கு சத்தியம் சொல்லி சரி நான் ஜெயிச்சா நான் ஏசுவன் நம்புறேன்னு சொல்லி தேவி அம்மா பொருத்தனை பண்ணது போல அவனை பொருத்தனை பண்ணி அவனுக்கு ஜெயிச்சுட்டான். அன்னைக்கு கட்டி போட்டான், நீங்க உட்கார கட்டி போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ராஜா எப்படி குடும்பங்களை போவான். அதனால எல்லாருமே சேர்ல உட்காந்து ஆராதிங்க, எல்லாருமே கட்டத்துல ஆராதிங்கன்னு சொல்லிட்டு அவன் கட்டி விட்டான். சரி நான் சொல்ல வரேன் கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை பிரகடனப்படுத்தப்படவில்லை, இவன் மூலியமா தான் வந்துச்சு. இன்னைக்கு தொலையூர்லயும் சரி, கொப்பம்பட்டியும் சரி, கடம்பூர்லயும் சரி எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா ஞாயிற்றுக்கிழமை போறது ஆராதனை வைக்கிறதா ஆராதனை, இது வந்து பைபிளுக்கு முரண்பாடானது, அதனால நாங்க சபைக்கு வரலன்னு என் விசுவாசி நான் ஞானஸ்தானம் கொடுத்த ஒரு ஐயா 65 70 வயசு இருக்கும் ஒரு ஐயா ரவி விசிட்டிங் போகும்போது இனிமே எங்க வீட்டுக்கு வரக்கூடாது, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வைக்கிறதா சபை, இனிமே என் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி போய் காமிச்சிட்டார். இது போன வாரத்தில் ஒரு 10 நாள் ஆச்சு நிகழ்ச்சி நடக்கும்.
அதை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். ஏன்னா நான் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலையா, நான் இப்பவும் எல்லாத்துக்கும் சொல்றேன், நீங்க மனதில் வச்சுக்கொள்ளுங்க. நான் பெரம்பலூர்ல சவால் விட்டு வந்துட்டேன், என் உலகம் எங்கும் சவால் விடுறேன், இப்பயும் சவால் விடுறேன். ஞாயிற்றுக்கிழமை தான் ஆராதிக்கணும், அது வாரத்துல ஒரு நாள் தான் ஆராதிக்கணும் நிரூபிச்சுட்டா என்னுடைய அத்தனை சொத்துக்களும் உனக்கு நான் தருகிறேன். ஒரு நயா பேசா இல்லாம என் செல்போன் முதற்கொண்டு, என் கோர்ட்டு, என் அண்ணாத்த ஒரு முதற்கொண்டு அவுத்து வச்சு எனக்கு ஒண்ணுமே காணாத நிரூபித்தா. அப்படி ஒண்ணு இல்லை சார், அதனால சொல்றேன். சரி, இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நீ சபவுக்கு சபம் வாங்கினதுக்காக உனக்கு அடுத்த கையை ஒடிக்க போறாரு. ஆனா பேச மாட்டானா, அதான் விஷயம். பேசாம இருக்க மாட்டான். மொழி சமாதானம் என்று வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி சமாதானமா இருக்கிறது போல அப்படி வச்சுக்குவோம். அந்த தாவீதுக்கு விசாரம் பண்ணி எல்லாம் செஞ்சோடனே எத்தனையோ ஒரு ஆண்டு காலம் சமாதானம் இருக்கிறது போல நடிச்சான். நான் சமாதானம் இல்லை, நடிச்சுதான். நான் சமாதானம் இல்லை, இது நடிப்பு, இது மொழி சமாதானம். அது இறைவன் பேசுவான். நீங்க அதையும் சம்பந்தப்படுத்தி ஆண்டவரே என்று நீ ஒத்துக்கொண்டா நீ தெய்வத்துக்கு மரியாதை கொடுக்குற, இல்லைன்னா நீ தெய்வத்தை அவமதிக்கிற. தப்பு செய்யுங்க, நிதானமா செய்யுங்க. நான் என்னுடைய கடமை நான் தெரியும். ஏன்னா நான் ஊழியக்காரனா வந்துட்டு தேவையான வந்து 10 நாளுக்கு விருந்து வச்சுட்டு எனக்கு சொல்லாம என்கிட்ட ஒரு ஜாபம் கூட பண்ணாம நீ இருக்கிறத பார்த்துட்டு நான் உட்காந்துட்டு விடாதுல்ல. ஒரு வசனத்தை வாசி, ஏற்கனவே வாசிச்சதுதான். தேவிக்கா வாய்ப்பு சொல்றேன், தேவிதான் வாசிக்கிற வசனத்தை உனக்காக நான் வாய்ப்பு சொல்றேன். எபிரேயர் 13:17 வாசிங்க. எபிரேயர் 13:17. உங்களை நடத்துகிறவர்கள், அதான் ஊழியக்காரன், கிறிஸ்துவுக்குள்ள உன்னுடைய ஆத்மாவை நடத்துகிறவர்கள், உங்களை நடத்துகிறவர்கள். அம்மா, உன்னுடைய குழந்தைக்கு, உன்னுடைய கடைக்கு, உன் சைக்கிளுக்கு நான் இன்சூரன்ஸ் போடல, உன் ஆத்மாவுக்கு தேவையான இன்சூரன்ஸ் போட்டிருக்கிற. உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் ஆத்மாக்களுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால். அப்ப ஊழியக்காரன் யாரு? உன் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் எடுத்தவன், அவன் உனக்காக விழித்திருக்கிறவன். நீ வலதுபுறம் இடதுபுறம் சாய்ந்து விடக்கூடாது, ஒரு ஆசீர்வாதங்கள் உன்னை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக இருக்கிறவன். விழித்திருக்கிறதானபடியால் நல்ல கவனிக்கணும். அவர்கள் துக்கத்தோட அல்ல, தேவி சொல்லு, எதை செய்யும்படி தேவினா தேவிதான் சொல்லணும். சந்தோஷத்தோட அதை செய்யும்படி, எதை செய்யும்படி என்னக்கா சொல்லுதா? வேற என்ன சொல்லுது? அதான் நான் சொல்ல படி சொல்லுங்க. என்ன சொல்லுது? நல்லா கவனி, கேள்வி புரியல. கேள்வி கவனி, நீ டீச்சரா இருக்கிற கவனி. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு. எதை? நீதான் எதை எதை செய்யும்படி? நான் நினைச்சேன் புரிஞ்சா? உனக்காக நான் ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன், உன் ஆத்மாவுக்கு பொறுப்பெடுத்து உத்தரவாதம் எடுத்து உன் ஆத்மாவை கிறிஸ்துவுக்குள்ளாய் நடத்தி கொண்டிருக்கிறேனே, அந்த ஊழியத்தை, அதை உங்களை நடத்துகிறவர்கள் ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு. உனக்கான ஜெபிக்கிற ஊழியம், உனக்கான போதிக்கிற ஊழியம், சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு நீ என்ன செய்யணும்? அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். நீ பாருங்க, ஏன் ஓடுற? அங்க கீழ்ப்படி,
அங்க கீழ்படி, அங்க கீழ்படி, அங்க கீழ்படி முதல்ல. இன்னைக்கு சபை விட்டு சபை போறதுக்கு சந்தோஷமா இருக்குது. நம்ம கொண்டாடி புருஷனை விட்டு புருஷமா ஏற்றுலையா? நான் கேட்கிற ஒரு கேள்வி. உன் மூச்சு நல்லா இல்ல, உன் வேதோட பிடிக்கல அப்படின்னு இன்னொரு ஆம்பளாட்ட அப்படின்னா நீ ஒத்துக்குவியா? நான் கேட்கிறேன். என்ன பேசி பேசுறோம்? அம்மா சர்ல இருந்து இன்னொரு தூண்ல போய் ஒரு தடவை தோர்த்தீங்களா? அங்கே போய் தோர்த்து உட்காந்து இருக்கலாமா? அது முதல் போகலாமா? அது நேரம் தானே? அது சரி. துக்கத்தோட அல்ல, சந்தோஷத்தோட அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்படித்து அடங்குங்கள். அப்புறம் முடிஞ்சா இல்ல, இன்னும் என்னமோ சொல்ல வராது. சரி சொல்லு. நான் கம்மன் தான், அவர் கம்மன் இருக்க மாட்டேங்கிறாரு. இன்னும் வசனம் முடிக்கல. அவர் ஆண்டது அவர்கள் துக்கத்தோட அதை செய்தார். அவன் செய்யாம இருக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு பொறுப்பு கொடுத்தாச்சு. சோப்பர ஆண்டவரே போட்டுத்தான் ஆண்டவன் தெரிவிக்கிறார். ஏழைக்குள்ள நாசமா போகக்கூடாது ஆண்டவரே, அவனுக்கு காற்ற வந்துடக்கூடாது ஆண்டவரே, நான் தான் கவனிட்டு இருக்கிறேன். துக்கம் உனக்கு 100 ரூபாய் பிரச்சனை போச்சு. உனக்கு துக்கத்தோட அதை அவன் செய்தால், நான் கவனமானாலும் பிரயோஜனம் வராது. நான் துக்கத்தோட அதை செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாது. ஊழியக்காரனா நீங்க எல்லாம் நினைச்சுக்கிறீங்க, உழவர் சந்தையில காய் விற்கிறவன் நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாருமே. பாவம், நீ காய் நல்லா அடுத்த காய் நீங்க பலப்படம் இருக்கீங்களா? செருப்பு தைக்கிறனால கையாட்டு உட்காந்துருக்கு அவன் அம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க. செருப்பு செய்யி கஷ்டனால பாரியா முதல்ல சபையா இல்ல, முதல்ல என்ன இல்ல சபையா இல்ல. எது வலையப்பட்டிக்கு போயிட்டு வந்தேன். இது வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. சொல்லவும் பயமா இருக்கு, சொல்லாம இருக்கும் பயமா இருக்கு. அந்த பையன் பாவம் டாக்டருக்கு படிச்சு டாக்டரேட் வாங்கி போனா சயின்டிஸ்டா நியூட்டன் மாதிரி போகணும், ஐன்ஸ்டைன் மாதிரி போகணும்னு அவன் சொல்றான். எனக்கு அவ்வளவு அறிவு இருக்கு, கடவுள் தந்திருக்கிறாரு, நீங்க தான் துப்ப விட்டு வாழ பிடிக்காதீங்கன்னு சொன்னீங்க. அதை வந்து எதுக்கு ஒப்புறான் பாருங்க. நான் வந்து வேற வேலைக்கு எப்படி நான் போவேன்? நான் போனா அதுதான் போவேன். நான் முடிவு பண்ணிட்டேன், இதான் எனக்கு வேணுது, நான் அந்த மாதிரி தான் போவேன். 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், நான் இப்படி போவேன். நான் இப்படி வேற வேலைக்கு போவேன். வேற வேலைக்கு போய் பர்மனண்டா கூட சொல்லப்பா, என்னைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு கொண்டாடி படிக்க சோறு போறதுக்கு நீ தகுதியாகணும். ஒரு பய வாய் தந்துட்டா கூடாது, மூட்டை தூக்கி நீ சோறு போடணும், நீ சோறு போடாம கூடாது, நீ என்ன வேலைகளை நினைக்க முடியாது, நீ நினைச்ச இடத்துக்கு போற வரைக்கும் இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். 21 இன்டர்வியூ போனா என் மனது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க சொல்லுங்க. 21 இன்டர்வியூ 1 2 இல்ல, 21 இன்டர்வியூ டெல்லி வரைக்கும் பேசுறேன். ஒரு இன்டர்வியூ நான் போயிட்டாங்கல, அப்ப என் உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுங்களா? ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு ஒவ்வொரு மாசம் என்னால நடக்க வச்சீங்கன்றதுனால ஏன் எனக்கு தெரிய ஒன்றும் செய்யல. நல்ல கேள்வி தானே, நல்ல கேள்வி. நான் கேட்டேன், ஏற்கனவே கொஞ்சம் சொன்னேன், ஆனா ஒத்துக்கல. அவங்க அம்மாவும் சொல்லி தமிழ் பண்ணி இருந்தாங்க. அப்புறமே நேற்று உட்கார வச்சான், நீங்க சொல்லி ஆனுட்டான். அதுக்குதான் கவர்மெண்டே இருந்தேன். பல நடிகை பாலில் வந்து அது நடுவு ஏன் வாயில வந்து நான் சொல்லாம இருக்கணும். அப்புறம் நான் வாய் தந்து சில காரியங்கள் சொன்னேன். தம்பி ஏழை விதவருக்கு காசு போட்டாரு, அவதானே நிறைய போட்டான்னு சொன்னாங்க. ஆமா, நீ அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்த, 2 வருஷம் இருந்த, 2 ஐபோன் 50,000 வாங்கினேன், ஐபாட் 50,000 வாங்கினேன், டிவி வாங்கியிருக்கிற, எல்லாம் நம்ம லேப்டாப் எல்லாம் வாங்கியிருக்கிற, அப்படி சோத்துறோம். நீ வாங்கல, மத்தவங்க தான் கொடுத்தான், ஓட்டுல வாங்கினேன், ஓகே எல்லாம் விட்டுக்கலாம். 3 வேலை சாப்பிட்டியா சாப்பிடலையாப்பா? அதையா சொல்லுங்க. சாப்பிட்டேன். இந்தியா சாப்பிட்டு ஒரு 100 ரூபா சாப்பிட்டுருப்பியா? சாப்பிட்டுருவேன். 1 ரூபா நீ காசு வச்சிருக்காங்க. 2 வருஷ காலமா நீ 10 ரூபா காணி கொடுத்தியான்னு கேட்டேன். ஹலோ, 10 ரூபா எனக்கு நீ காணி கொடுத்தியாப்பா? நண்பர்களுக்கு கொடுக்க இல்ல. 100 ரூபா தசவம்பா கொடுத்துருக்கியா? இல்ல. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது தசவம்பா கொடுத்தியா? கொடுத்தேன். எம்பத்தி படிக்கை கொடுத்தியா? கொடுத்தேன். வேலைக்கு போய் கொடுத்தியா? கொடுக்கல. அப்படின்னா சரி, மல்வியா 3 இங்கிலீஷ் பைபிள் ஆசிரியர் இல்லைங்களா? நான் சொல்லிடுறேன், விசுவாசிங்க. தமிழ்ல வந்து ஏன் இப்படி ஒரு வெக்கப்பட்டதோ நாட்டுக்காகவோ அப்படி போட்டுறாங்க. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தம் இருக்குது. அதனால
தமிழ்ல அந்த வார்த்தையை ஷூட் பண்ணாம வேற ஒரு வார்த்தையை போட்டாங்க. ஆனா ஆங்கிலத்துல உனக்கு ஆங்கிலம் தெரியுமாப்பா? இங்கிலீஷ் பைபிள் இருக்குல்ல, எனக்கு டவுன்லோட் ஆயிட்டு இருக்குது. வாசிங்க மல்லிகை 3:8 வாசிங்க. எல்லாரும் சொல்லுங்க, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா இப்படி தமிழ்ல போட்டாங்க. இங்கிலீஷ்ல அப்படி கிடையாது, மூல பாஷையில அப்படி கிடையாது. இல்லையா? மேன் ராப் காட், ROB ராப் சொல்லுங்க, ராப்னு சொல்லுங்க. ராப்னு என்ன தெரியுங்களா? ராபரி அப்படின்னா கொள்ளை. ராப்னா கொள்ளை அடித்தல், வினை சொல். ராபரினா நவுன், கொள்ளை. கொள்ளை அடி அப்படின்னா ராப், ROB ராப். 3 இடத்துல அந்த அதே வசனத்துல 3 தடவை இந்த வார்த்தையை இறைவன் பயன்படுத்துகிறார். மனிதன் இறைவனை கொள்ளை அடிக்கலாமா? பாத்தீங்க, நீங்களோ என்னை கொள்ளை அடித்தீர்கள், எதிரை கொள்ளை அடித்தோம் என்கிறீர்களா? 3 தடவை இந்த வார்த்தையை போறார் கர்த்தர். ஒரு வார்த்தையை கர்த்தர் 3 தடவை பயன்படுத்தினான்னா அவருடைய மன வேதனையை கொற்றான்னு அர்த்தம். அதுதான் கீ டேர்ம்னு அர்த்தம் ஒரு சாப்டர்ல. கவலைப்படாதே கவலைப்படாதே கவலைப்படாதன்னா அவர் எதை பத்தி பேசிட்டு இருக்காரு? கவலையை பத்தி பேசிட்டு இருந்தான்னு அர்த்தம். அதனால நான் எதை முக்கியத்துவப்படுத்துறேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறதுல ஒரு வசனத்துல ஒரு வார்த்தையை 3 தடவை வந்துச்சுன்னா அது அது வேற கேள்வியே கேட்கக்கூடாது. வரியே மூணுதான். எத்தனை வரி இருக்கு? 2.5 வரியா 3 வரியா? நம்ம பைபிள்ல 4 வரி இருக்கு. 4 வரி மடக்கி மடக்கி 4 வரி வருது. நீக்கி விட்டா 1.5 வரி வரும். ரைட்டுங்க. இந்த 1.5 வரிக்குள்ள என்ன தடவை வருது? என்ன வார்த்தை வருது? கொள்ளை. என்ன வார்த்தை வருது? கொள்ளை. இப்ப விக்கிதான் கொஞ்சம் பெரியவன்ல போயிட்டு இருக்காரு. டேவிட் சொல்லுவாருன்னு தெரியல, ஏன்னா சென்னையெல்லாம் போயிட்டு வந்துருக்காரு. கொள்ளைக்கு திருட்டுக்கு என்ன வித்தியாசம்? திருட்டுக்கு கொள்ளைக்கு என்ன வித்தியாசம் கேட்டா நீ கடை 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 பார்க்கக்கூடாது. சொல்லு, திருட்டுக்கு கொள்ளைக்கு என்ன வித்தியாசம்? திருடத்துக்கு நீ பிளான் பண்ணாம போயிட்டு இருக்கியா? திருடன் போயிட்டு பிளான் பண்ணாம சொல்லுங்க சார், சொல்லுங்க சார், கரெக்டா சொல்லுங்க சார். திருட்டுக்கும் கொள்ளைக்கு என்ன வித்தியாசம்? உட்காந்து சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான் சும்மா அப்படியே மண்டையன் மொழியில பத்திரமா வச்சிருக்காரு. நல்ல வேலை சயின்ஸ் கொடுக்காம போயிட்டான். அதுக்கும் பதில் இருந்த ஆயத்தமா இருக்கிறவங்க தான் நம்ம விசுவாசி. ஏதோ தமிழ்நாடு பேர் விட்டோம். என்ன கேட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அந்த பதில் தான். எது ராமன் ஆண்டானா ராவணன் ஆண்டானா எனக்கு ஒரு கவலை இல்லை. ஏண்டாடே நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா, வாங்குங்கடா வெளியில் பூஜாக்கு வெளியிலே போயிட்டான். இது கூட கிடையாது. திருடு என்பதற்கு கொள்ளை என்பது என்னத்தான் சேர்த்தோம். திருட்டு அப்படின்னா உனக்கு தெரியாம எடுத்துக்கிட்டு திருட்டு. என்ன சார் கரெக்டா தெரியும் சார். கொல்லைன்னா உனக்கு தெரிஞ்சு உன்னை அடிச்சு உன்னை காயப்படுத்தி உன் வாயில பஞ்ச வச்சு திரிச்சு தூக்குறதுக்கு பேர் என்னது? அர்த்தம் புரியுதா? இது ஒரு பெரிய மந்திரம் கிடையாது. இதுதான் கொள்ளை. இப்ப கொள்ளைக்கு அர்த்தம் புரியுதுங்களா? இப்ப இறைவன் எந்த வார்த்தையை போட்டார் சொல்லுங்க. மனிதன் தேவனை கொள்ளையிடலாமா? நீங்களும் என்னை கொள்ளையிட்டீர்கள், எதிலும் உண்மை கொள்ளையிட்டோம் என்கிறீர்களா? நீங்களும் என்னை கொள்ளையடித்தீர்கள். அப்புறம் நீங்கள் எல்லாரும் அப்படின்னு சொல்றாரு. சரி, தேசத்துல எல்லாரும் அரசாங்க சரி எல்லாம் கொள்ளையிட்டோம் என்கிறீர்களா? பதிலாக சொல்லியா? நான் வாசிக்கணும். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தான். இந்த திருவத்துக்கு பேசலாமா? என் வாய் கம்மன் இருக்குதான். இப்ப பேச சொல்லு. இந்த திருவத்துக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கேன். எல்லாரும் கேட்கட்டுமே நல்ல பேசிய. தசம பாகங்களிலும் காணிக்கைகள் தானே. அந்த வளையப்படி தம்பி ஒரு நோட்டு ஒரு பேர் கூட போட்டுருக்கான். என்ன செய்யணும்? எனக்கு ஆண் குழந்தை பிறந்தா இவ்வளவு செய்யறேன், பெண் குழந்தை பிறந்தா இவ்வளவு செய்யறேன், எனக்கு வேலை கிடைச்சா இது செய்யறேன், அதை என் டிவி வந்து அதை செய்யறேன், என் செல்போன் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா ஒரு செல்போன் அவனுக்கு கொடுத்துறேன், 40,000 செல்போன் சும்மா தரைக்கிறான். அது இந்த செல்போன் வேலை செய்யுது. 1 லட்ச ரூபா போட்டுவான் 2 செல்போன் இன்னும் வேலை செய்யல.
புது செல்போன் ரிப்பேர் கிடையாது, அந்த சிம் கார்டு காரணத்துக்கு செல்போன் காரணத்துக்கு லடாய், அதனால நான் கட் பண்ணி வச்சுக்கிறான். என்ன செஞ்சாலும் அந்த லாக் எடுக்க முடியல. அமெரிக்காவுக்கே செல்போனை கொடுத்து லாக் எடுத்தாதான் இப்ப அப்படியாச்சுக்காரு. சரி, எல்லாம் சிக்கல் பொருத்தனையா பண்ணிருக்கான். நான் சொன்னேன் அந்த நோட்டிக்கு குப்பையில போடு, ஆண்டவருக்கு பொருத்தனை ஏமாத்தன்னு சொன்னாரு. தசம பாத்திலே காணிக்கை சொல்லிட்டாங்க. இதுக்கு பதில் சொல்லுப்பா. இப்போ ஒரு வெளிப்பாடு, முக்கியமான வெளிப்பாடு, ஆளுநர் தமிழ் தோற்றம் நீங்க கத்துக்கோங்க. வெளிப்பாடு தெரிஞ்சாலே அது எவ்வளவு பெரிய வெளிப்பாடு தெரியுமா? என்ன கத்துக்கலாமா? கத்துக்கலாம். 2000 வருஷம் ஆயா நோட்டுக்கான அவரை உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னு உங்க எத்தனை பேருக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. திரைவேல் ஜனங்களை உருவாக்கி சட்டத்திட்டத்தை கொடுத்து பழைய ஏற்பாடு முடிய போது இப்போ ரிசல்ட் போடுறாரு. 2000 வருஷமா நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்களா? அப்ப அவர் ஆண்டவர் கணக்கு வச்சிருந்தா கணக்கு வைக்க எப்படி போற ஆண்டவர் இப்ப இருக்காரு? எவ்வளவு மோசமான ஆளா இருக்கும். எத்தனை வருஷம் நீ தரலைங்கிறத ரிசல்ட் மல்லிகால போட்டாரு தந்தார். மனுஷன் தேவனை கொள்ளையிடலாமா? நீங்களோ என்னை கொள்ளையிட்டீர்கள். எதிரே என்னை கொள்ளையிட வைக்கிறீர்களா? தசம பாகங்களிலும் காணிக்கைகளிலும் தானே. காணிக்கை கூட நான் சொல்லுகிறேன், நீங்கள் தவறு செய்ய வேண்டாம். காணிக்கையில இறைவனை பெற வைக்காதீங்க. இங்க போடுற காணிக்கை நான் சொல்லல. எத்தனையோ பேர் செல்போன்ல கேட்டுட்டு இருக்கிறாங்க. காணிக்கை எடுத்து வைக்கிறாங்களா ஞாயிற்றுக்கிழமைனா? அதான் கிடையாது. இலவசமா செய்யும். இலவசமா செய்ய நான் தப்பு சொல்லல. இலவசத்தை நான் தப்பு சொல்லல. இறைவனுக்கு காணிக்கை என்னன்னு வெளிப்பாடு வரும். நீ கேட்கறதுக்காக அது கிடையாது. உன் பிள்ளை ஸ்கூல்ல ஸ்கூலுக்கு டியூஷன் கட்டது போல உன் ஆத்மாவை நீ கொடுக்குற டியூஷன் ஃபீஸ் அது காணிக்கை. தசமபாகங்கிறது தேவன் உனக்கு கொடுத்த விளைச்சலில 10லே ஒரு பங்கு நீ தருகிறாய். அது அது விளைச்சல், அது விளைத்த பிறகு வருவது. கவனிங்க, காணிக்கைக்கு தசமபாகம் வித்தியாசம் புரிதா பாருங்க. காணிக்கை என்பது விதை, அது விளைஞ்சி வருது. அதுல 10ல 1 கொடுப்பதுக்கு பேரு தசமபாகம். தசமபாகம் விதை இல்லை, காணிக்கை தான் விதை. காணிக்கை விதை எத்தனை பேர் புரியுங்களா? காணிக்கை விதை, அதை விதைக்கிறீங்க, இப்ப அது முளைச்சு வருது, அது பலன் தருது. அந்த பலன்ல 10ல 1 கொடுப்பது தசமபாகம். அதனால்தான் கர்த்தர் 2 போட்டுட்டே போறாரு. காணிக்கைகளிலும் தசமபாகங்களிலும் தானே. அப்ப 2000-4000 வருடங்களாக அக்கௌண்ட கர்த்தர் வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நீ மறந்தாலும் இறைவன் மறக்கவில்லை என்பதற்கு வேதம் சாட்சியாக இருக்கிறது. நீ மறந்துட்ட தசமபாகத்தில் எழுதியாச்சுன்னு, தேவன் கூட மறந்துட்டா. அப்படி அதனால நான் ஒன்றும் போச்சுக்கிறது இல்லை. 500 ரூபாய் தசமபாகத்தை கொண்டு வந்தான். வந்துட்டு ஏதோ ஒரு உஷ்ணத்துல செய்தி கேட்ட உடனே இதை காணிக்க வச்சுக்கோங்க அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் தசமபாகம் தான். ஏன்னா தசமபாகம் கொண்டு வந்தேன், அப்படிதானே எனக்கு தெரியல. அந்த செய்தியில ஒரு துஷ்டி வந்த உடனே இந்த 500 ரூபாய் அது வச்சுக்கோங்க. அப்ப அந்த 500 ரூபாய் அது அதுதான் இது. அப்படி தமிழ் சொல்ல மாட்டாரு, அது அப்புறம் தானே அப்படி. சரிங்க, இப்ப நான் சொல்ல வந்து தசமபாகத்துல சாரி மன்னிச்சுக்கோங்க. இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, என் தசமபாகங்கிறதுனால கர்த்தர் உன்னை வந்து தாலி அறுக்க மாட்டாரு, உன் கைகால உயிர் தராதவனுக்கு அவன் தராதனாக இருக்கும். தந்துகிட்டு இருக்க நாள் பிராம இருக்கும் போது அப்ப இறைவன் பேசுவாரா பேச மாட்டாரா? என் பாயிண்டே வந்து இறைவன் பேசுவதுக்காக எவ்வளவு சொல்லணும். எப்படி பேசுவாரு? உன் காலை உடைச்சு, உன் கையை உடைச்சு, உன் பைக்க 3 குட்டிகள் அடிக்க வச்சு 35 தையல் போட்டு அப்படி செய்ய மாட்டாரு. டேவிட் தனியாதான் காலை உடைக்க ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இங்க அம்மாவோட லிப்ட் இருக்கும்போது இங்க கண்ணுல தண்ணி வந்தா இங்கேயும் தண்ணி, ரத்தம் வந்தா இங்க கண்ணு வருது, தண்ணி வருது. இதனால கர்த்தர் பாக்குறாரு. சரி, இவன் அடிச்சா பரவாயில்ல, இவன் அம்மா விருந்து வந்து நூலா சொல்லுவாங்க. ஏற்கனவே கலந்து நடக்கிறாங்க, இன்னும் ஸ்கூல் போட்டு நடக்கிற அளவுக்கு நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு கர்த்தர் அந்த இதெல்லாம் கவனிக்கிறார். ரைட்டுங்க, அது இறைவன் பேசுவார் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்க. ரைட்டுங்க. இப்ப முக்கியமான ஒரு காரியத்துக்கு செய்தி நேரம் போறேன். என்ன அப்படின்னா, கவனிச்சு ஒரு சின்ன விஷயம், கொஞ்ச நேரம் மாத்திரம் எடுத்து நான் விட்டுறேன். வசனத்தை வாசிப்போம். எரேமியா 4:3, எரேமியா 4:3, மத்தேயு 9:10, அதே 6:10, 6:10 வருஷம் எடுங்க. முன்ன சொன்ன நீதிமொழி 24. எரேமியா 4:3 வாசிப்போம். யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும்
கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், நல்லா கவனிங்க. கர்த்தர் ரொம்ப அவர் சீரியஸா பேசிட்டு இருக்கிறாரு. இஸ்ரவேல் அவர் எப்பயுமே வாய்ப்பு பேச மாட்டாரு. அவர் வாயை திறந்தாருன்னா அது ஒரு விஷயம் இருக்கும். இப்ப இந்த வார்த்தை யார் சொல்ற வார்த்தை? எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்துல வந்தாலும் அது எரேமியா சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நல்ல கவனிங்க, வாசிங்க. நீங்கள் புல்லுகளுக்குள்ளே விளையாடுங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். நல்ல கவனிங்க. முள்ளுகளுக்குள்ளே விளையாடுங்கள், உங்கள் தரிசனத்தை பண்படுத்துங்கள். நீதிமொழிகள் 24:30 இருந்து. சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். இதோலாம் கவனிக்கும். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. நிலத்தின் முகத்தை காஞ்சொறி மூடியது. அதில் கச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு சிந்தனை பண்ணினேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். அதை கண்டு சிந்தனையை செய்தேன். அதை நோக்கி புத்தி அடைந்தேன். முக்கியமான ஒரு சிறிதான ஒரு கேள்வி நான் உங்கள் மத்தியில நான் வைக்க ஆசைப்படுவேன். அது என்னன்னு கேட்டுக்கோங்க. என்ன அப்படின்னா, அபிகிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். அதான் கொஞ்சமாவது சரிதான் பார்க்கணும், கரெக்டா சொல்லலாம்னு பார்க்கணும். கரெக்டா சொல்லலாம் சொல்லுங்க. அதான் அப்படிங்க. எத்தனாவது படிக்கிற? பயப்படாத. எத்தனாவது படிக்கிற? அதனால இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறதுனால சொல்லுது. நம்ம தமிழ் மீடியத்துல படிக்கிறதுனா நமக்கு இங்கிலீஷ் புரிய பாருங்க. சரிங்க. இப்ப முள்ளு பார்த்துருக்கியா? அதெல்லாம் முள்ளாது. முள்ளு தானே பார்த்துருக்கியா? பார்த்துருக்கியா? எல்லாம் இப்ப அங்க போய் ரோஜா செடி நட்டு வச்சா அது வருமா? ரோஜா செடி நட்டு வச்சா வருமா? வேற ஏதாவது விலைய போட்டா வருமா? சரி, யோசிச்சாலும் சொல்லியிருக்கு தம்பி. சரி, இப்ப நான் கேட்கற கேள்வி நீங்க தயவுசெய்து செஞ்சீங்க. தயவுசெய்து இப்படி கீழே போடுறாதீங்க. நீங்க பெரிய பிரச்சனை நினைச்சுக்காதீங்க. தயவுசெய்து முக்கியமான வார்த்தை நீங்க கேட்டுக்கோங்க. எனக்கு ஒரு இறுதிய பாரம் இருக்குது. அந்த பாரத்தோடு நீங்களும் சம்மந்தப்பட்டுக்கோங்க, நீங்களும் போட்டுக்கோங்க. ஒரு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் அபிக்கிற விஷயத்தை பைபிள்ல சொன்னா அவரு விட்டார். நல்ல கவனிங்க. இன்னைக்கு பசங்க பண்றேன். என்னங்க பசங்கம் எல்லாம் சொல்லுங்க. 1 2 2 4 3 6 4 2 8 5 2 10 6 2 12 7 2 14 8 2 16னா 4 அடி பாவம் ஏறிட்டே போகுது. பழைய வீட்டு வேணா மாறிட்டு இருக்காரு. இனிமே நான் வரும்போது மகனே ட்ரெஸ்ஸை போட்டு துப்பாக்கி கொண்டு வந்தேன் அவனுக்கு. எல்லாம் ஓகேங்க. அவர் எப்படி இருக்கும்? நாலு நன்றிகள். 3 ஆரம்பிங்க. 1 1 3 23 3னா இன்னைக்கு உட்காந்துருவீங்க. அடுத்த வாரம் என்ன பண்ணீங்க? நான் 1ஆம் கிளாஸ் ஆர்ப்பாட சொல்லிட்டு இருந்தா நான் முட்டாளா நீங்க முட்டாளா? கேட்ட இல்ல யோசிங்க. ஒரு விஷயத்தை தான் சொல்லுவேன். நான் முட்டாளா நீங்க முட்டாளா? நான் தானே முட்டாளு. உனக்கு 1ஆம் கிளாஸ் ஆர்ப்பாட நான் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன் இல்ல இல்லைங்களா? சாந்தி அவங்க அம்மாவை கொடுத்து பிள்ளை எப்படி பிறக்க வேண்டும் உங்களுக்கு தெரியுமா? உட்காந்து சொல்லி தரேன்னா அந்த அம்மா பாட்டி ஆகிட்டாங்க. இப்ப போயிட்டு பிள்ளை எப்படி பிறக்க தேவையாது? தேவையில்லை. நல்லா கவனிங்க சார். வானத்தையும் பூமியையும் படித்த மகா ஞானமுள்ள இறைவன் சொல்றாரு, முள்ளு உருக்குள்ளே விளையாடுங்கள், உங்கள் தரிசனத்தை பயன்படுத்துங்கள். அதான் விஷயம். அப்ப தேவன் முள்ளுக்குள்ள விளையாடுன்னு சொன்னா இந்த முள்ளு இந்த வழியை ஆண்டவன் தெரிவிக்கிறார். உன் இருதயமாகிய இடத்திலே, உன் வாழ்க்கையாகிய தோட்டத்திலே தேவனுடைய வார்த்தையாகிய இடத்தை நீ விளைப்பதற்கு முன்பதாக விசுவாசினால் உண்டாக்கப்பட்ட அந்த முட்களை, அந்த கரைகளை புரிந்தெறிந்து விட்டு அதுக்கப்புறம் விளையாடுறது. இப்ப கவனிங்க.
குறைவு. அந்த அந்த விதையை விதைப்பதற்கான அந்த நிலத்தை பண்படுத்துவதற்கு எடுத்துக்கொள்கிற நேரம் அதிகம். கவனிக்கணும். நீ நம்ம கவனிங்க, நான் விளையாட்டு சொல்ல கொஞ்சம் உருகுல மாட்டேன். உங்க ஜபத்தை மாற்றுங்கிறதுக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். உங்க ஜபம் மாறணும். உங்க செய்தியை கேட்டு அப்படியே போகக்கூடாது. உங்க ஜபம் அதே ஜபம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மாறட்டும். கொஞ்சம் ஜபத்தை மாற்றத்துக்காக நான் பேசிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மாற்றம் வந்தா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துடும். உங்க ஜபத்துல மாற்றம் வந்தா, உங்கள் சிந்தனையில மாற்றம் வந்து விட்டால், உங்களுடைய பேச்சில மாற்றம் வந்து விட்டால், உங்கள் வாழ்க்கையில மாற்றம் வந்துவிடும். அந்த மாற்றத்தில் தான் நாங்கள் இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டு இருக்கிறோம். நம்ம எங்க நேரம் எடுக்கிறோம் சார்? பிராக்டிகலா விதையை விதைக்கிறதுக்கு நேரம் எடுக்கிறோம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. திருட்டு குடிச்சிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தைக்கு. அவன் அம்மாவுக்கு பிடிக்கல. ஆண்டவரே அவன் திருட்டு குடிக்கிறாதப்பா, அவன் திருட்டு குடிக்கிறாதப்பா, திருட்டு குடிக்கிறாதப்பா, திருட்டு குடிக்கிறாதப்பா அப்படின்னு கவர்மெண்ட் எழுதுறாங்க. இதெல்லாம் வேஸ்ட்னு நான் சொல்றேன். அவன் திருட்டு குடிக்காம இருப்பான், நீ இனிமே குடிக்க மாட்டான், இதெல்லாம் பாசிட்டிவா பேசுறீங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அவனை எப்படி அவன் நல்லா இருப்பான் ஒழுங்கா இருப்பான் நீ சொல்றதுக்கு முன்னாடி, அவன் சீரத்தை குடிக்க மாட்டான் ஒழுங்கா இருப்பான் உத்தமனா இருப்பான் அம்மா நீ தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி, இப்ப நீ இன்னொன்னு செய்யணும். மொத்தம் அங்க சில முள்ளுகள் இருக்குது. அது எத்தனையோ வருஷமா சென்னைக்கு போனதுல இருந்து அவனுக்குள்ள விதைக்கப்பட்டு, சிகரெட் குடிச்சா தப்பு இல்ல, சாராயம் குடிச்சா தப்பு இல்ல, பீர் குடிச்சா தப்பு இல்லைன்னு சில பேர் பீர் குடிச்சிட்டு இருக்கிறது போல இவன் ஏதோ சில தவறுகளை செய்து கொண்டிருக்கிறான். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த முள்ளை முதலாவது பிடுங்க முயற்சி பண்ணுங்க. உன் புருஷன் யோசிச்சுட்டு இருக்கிறான்னா அந்த கோச்சு கூடான்னு ஜெபம் பண்றீங்க இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு முள் இருக்குன்னா ஒரு தேவையில்லாத ஒரு காரியம் இருக்குதான் அவனை கெடுத்து கொண்டிருக்கிறது. அதை நீ கொடுக்காம அங்க கொஞ்சம் கைப்பிடு. அந்த அந்த வேரை கொடுக்கறதுக்கு, அந்த முள்ளை கொடுக்கறதுக்கு நீங்க கைப்பிடிக்கும் போது, விதைக்கிறதுக்கு நீங்க கைப்பிடிக்கணும்னா விதைக்கு வல்லமை உண்டு. அப்படியே கம்ப தூங்கும்போது பாத்துருக்கீங்களா, அப்படி கூட வச்சிருப்பான் இப்படிங்கிறதுக்குள்ள 500 விதை போகுது, தருன்னு போகுது, இவ்வளவுதான் நேரம். ஆனா அதை உருது பண்படுறதுக்குள்ள அவன் எத்தனை லிட்டர் தண்ணி குடிச்சான், அவன் எவ்வளவு சொட்டு வேர்வை சிந்துனாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். கோவணம் கட்டிக்கிட்டு அவன் பட்ட பாடு, கொண்டாடிட்ட படாத பாடு நிலத்துல வந்து பட்டு, இங்கேயும் பாடு அங்கேயும் பாடு. ஆம்பளை பாவம், ஆம்பளை சத்தா நரகமே கிடையாது. ஏன்னா இங்கேயும் பாடு அங்கேயும் பாடு. அதனால்தான் கத்தர் பார்த்தாரு, ஏன் சும்மா இருக்கிற உன் பொம்மனையும் வேலை அனுப்பிச்சு போ, கொண்டாட்டி வேலை செய்யணும்னு சொல்லி துரத்தி விட்டார். வீட்டுல இருந்தா ஒரே சண்டை தான், துரத்து போ. வீட்டுக்கு வேலைக்கு போனோமா, அப்பா படித்தமா, ஆதித்யல பார்த்தோமா, அப்புறம் என்ன சண்டை அப்படி போட்டு அவன் காமிக்கிறாரு. சரி இருக்கட்டும். இப்ப நடக்கணுங்க, முல்லை பிடுங்க வேண்டும். எல்லாம் சொல்லுங்க, விதைக்கு முன் முல்லை பிடுங்க, விதைக்கு முன் முல்லை பிடுங்க வேண்டும். அதுதான் முள்ளுகளுக்குள்ளே விளையாடுங்கள். இது இறைவன் சொன்ன வார்த்தையை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்களோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க விதைக்கிறதான் ஜபம். எனக்கு அது வேணும், நான் வெற்றி பெறுவேன், நான் வாழ்ந்திருப்பேன், நான் நீடித்து வாழ்வேன் அப்படின்னு விதைக்கிறீங்க. நிற்பாட்டு இந்த விதைகள்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது. அப்ப முள்ளு என்ன சார் அப்படின்னா, அது ஒரு சில காரியங்கள் இருக்குது, அதை நான் சொல்லி கொடுக்குறேன். இப்ப நான் எந்த டாபிக்ல பேசிட்டு இருக்கேன்னா, வீட்டு ஆயுதத்தை குறித்து, நீதி ஆயுதை குறித்து உங்க மத்தியில் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப நீதி ஆயுதாய் நீங்கள் வாழக்கூடாதபடிக்கு பிசாசு ஏற்கனவே விதைத்த முள் எது? இதை கண்டுபிடிங்க. விதையை விதைத்த பின்பு அவன் விளைவிக்கக்கூடிய கதைகள் எது? அதை நம்ம படிப்போம், வருகிற நாட்கள்ல படிப்போம். இப்ப அந்த முள்ளை பத்தி ஒரு சில காரியங்களை உங்கள் மத்தியில நான் வைக்கிறேன். ஏற்கனவே நீ பிடுக்கப்பட வேண்டிய முள் என்ன? பிசாசு எந்த முள்ளை விதைச்சு நீ இந்த நான் நல்லா இருப்பேன்னு சொல்ற வசனத்தை ஏன் நசுக்கி போடுது? ஏழைக்கு இந்த முள்ளு விதைய போட்டா என்ன ஆகும்? இந்த முள்ளு அந்த விதைய முளைக்கும், ஆனா வளர விடாது. சரிதானே? ஏன்னா எல்லா சத்தையும் அது குறிச்சிக்கும். அப்ப இது போல நான் நீடூழி வாழ்வேன்னு ஒரு கிளவி சொல்றதுனால அந்த கிளவி நீடூழி வாழ மாட்டான். அப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு அந்த பாயிண்ட் விட்டுட்டா பாண்ட ஞாபகப்படுத்துற. தேவ சித்தம் நிறைவேற நீ பாடுபட்டாதான் நடக்கும். புரிஞ்சுக்கோங்க, தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீ பாடுபட்டாதான் தேவ சித்தம் நடக்கும். புரியலன்னா 10 தடவை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. தேவ சித்தம் தானாய் நடக்காது. சொல்லுங்க. அதான் மத்திய 6:10 வாசிங்கன்னு சொன்னேன். பரமண்டலங்களிலே உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அப்ப இறைவனுடைய சித்தம் வாழ்க்கையில தானாய் நடக்காது. நல்ல மனதில் வச்சுக் கொள்ளுங்க. சொல்லுங்க, இறைவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நான் ஒண்ணும் செய்யாம தானாய் நடக்காது. இந்த மனசுல போட்டு 100 தடவை நிறுத்துங்க. ஏதாவது சொல்லுங்க. வெற்றி பெறுவது தேவ சித்தம் என்றால் நீ சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா வெற்றி வராது.
சுகம் பெறுவது தேவ சித்தம் என்றால் நீ சும்மா உட்கார்ந்துருந்தா சுகம் கிடைக்காது. நீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல மார்க் வாங்கணும், நீ பேப்பர் எடுத்துனா சும்மா உட்கார்ந்துருந்தா வராது. கணவன் மனைவி தேர்ந்தெடுக்கிறது தேவ சித்தம்னா நீ தேர்ந்தெடுக்கிறதுக்கு நீ முயற்சி பண்ணாதான் தேவ சித்தம் நடக்கும். நீ முயற்சி பண்ணாட்டி பிசாசோட சித்தம் நடக்கும். நீ கம்மன் இருந்தா பிசாசோட சித்தம் வாழ்க்கை டெய்லி நடக்கும். அதுக்கு எதுவுமே செய்ய வேண்டாம். நீ ஜெபமே பண்ணாம கம்மன் இருந்தா போதும். டெய்லி பிரச்சனை 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 வரும். நீ எங்கே விதைக்க தவினாயோ அங்கே பிசாசு நினைஞ்சிருப்பான், விதைத்திருப்பான். நினைஞ்சிருப்பான், விதைத்திருப்பான். இப்ப அப்படியே வாமா, நீ என்று வாங்க. இப்ப பாருங்க, பொண்ணா பட போறேன். சேர்ல உட்காரு. இப்ப சேர்ல உட்காருமா? என்னங்க சிரிக்கிறீங்க? சிரிக்காதீங்க. நான் ஒரு தத்துவத்தை கற்றுக் கொடுத்தா பேசுறேன். இது உங்களுக்கு உமி மாதிரி தெரியுது, எனக்கு இது வந்து உயிர் மாதிரி தெரியுது. இது வந்து உங்களுக்கு கேவலமா தெரியல. இப்போ கத்தரை என்ன சொன்னார், எந்திரிப்பா. நீ உன்னை விதைச்சிட்டா பிசாசு ஒண்ணு வைக்க முடியாது. அந்த இடம் உலகத்துல எதிர்சக்தி இருக்குது சார். நீ ஒண்ணு விதைக்கணும்னா நீ நெல் விளையாடி பரவாயில்ல, முள்ளு முளைக்கும். முள்ளு முளைக்கும் ஆரம்பிச்சுக்கோ. உனக்கு நெல்லை உனக்கு தேவையில்லை, ஒண்ணு நான் வச்சுக்கோ. நீ ஒண்ணு செய்யணும்னா முள்ளு முளைக்கும். உனக்கு சுகம் தேவையில்லை, நீ தெரிவிக்கல, நான் வச்சுக்கோ. சுகம் வராது, வியாதி வரும். சமாதானத்துக்காக நீ தெரிவிக்கல, ஆனா அந்த சமாதானம் உண்டாகும். வெற்றி வந்து வேண்டாம், பரவாயில்ல, தோல்வி வரும். விலங்குதான் விலங்குலையா, இடத்த காலியா வைக்காத. மறுபடியும் சொல்றேன், காலையில் எந்திரிச்சு இந்த நாள் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ தீர்மானிக்காவிட்டால் இந்த மாதம் ஜனவரி மாச பிறப்புல ஒவ்வொரு நாளும் உட்காந்து குடும்பத்துல உட்காந்து குடும்ப ஜபம் பண்ணி அல்லது தனி ஜபம் பண்ணி அந்த மாதத்தையே கத்தர்கள் என்ன சொன்னீங்க, ஒப்பு கொடுங்க. இந்த மாதம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ திட்டப்படாவிட்டா ரைட்டுங்களா? இப்ப அந்த பாப்பா இங்க உட்காந்துச்சு, ஏன் அப்படி யோசிச்சு சொல்றேன். மேல அந்த சேர்ல உட்காது, அந்த சேர்ல உட்காது. சேர்ல உட்காப்பா, அந்த சேர்ல உட்காது. இங்கதான் மாமியார் தான், இங்க என்ன இதுதான் நானும் சொல்றேன். ஏதோ ஒரு கன்றாவதி வச்சு சொல்ல ஜபத்துல நீ வெட்டியாக்கா அந்த நாய் ரெடியா வெளியே தூக்கி நிக்கிறான், உள்ள தூக்கிட்டு ஏதாவது ஒரு சொல்லிட்டு போயிடலாம் பார்க்கலாம். குற்றாதீங்க, தோற்றாதீங்க, கைகளை தட்டுங்க. உருவாக்குவது கடினம், எள்ளு வருவது கடினம், புல் வருவது எளிது. பிசாசு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஜெபிக்காதவர்களே, சோம்பேறியே, நான் சோம்பேறியின் வயலை காண்கிறோம். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. காஞ்சொறி நிலத்தின் முகத்தை மூடியது. அதில் தச்சுவர் இடிந்து கிடந்தது. அதை கண்டு நான் சிந்தித்தேன், அதை நோக்கி குத்தி அடைந்தேன். என்ன சாலமோனுக்கு ஒரு விசேஷ அறிவு, என்ன ஒரு அறிவு பாருங்க. ஒரு வயல்ல போயிட்டான், நின்றுட்டான், கத்தர் பேசிட்டார். இந்த வயலை வச்சு கத்தர் ஒரு மெசேஜ் கொடுத்துட்டார். கத்தர் வயலை வச்சு ஒரு மெசேஜ் கொடுத்தார் சார் ஆண்டவர். அற்புதமான ஆண்டவருங்க, என்ன அருமையான ஆண்டவர். சாலமோன் முட்டாள் கிடையாது. உலகத்திலே மகாபலியை நான் எழுதி வச்சிருக்கான், அவனும் முட்டாள் கிடையாது. சோம்பியருடைய வயலை கடந்து போனேன். இதோ அதெல்லாம் முள்ளுக்காடா இருந்தது. காஞ்சொரு இடத்தின் முகத்தை மூடியது. கச்சுவர் இடிந்து கிடந்தது. என்ன கச்சுவர்? மதில் இல்ல. அந்த காலத்துல வந்து திராட்சை தோட்டம் இல்லாத, ஆழம் இல்லாத ஒருத்தோட இருக்க மாட்டான். நம்ம இங்க காபி குடிக்கிறது போல அந்த திராட்சை ஜூஸ் குடிச்சுதான் பழகிருக்கிறாங்க இந்நாள் வரைக்கும். ஆண்டவர் அப்படி ஆசிரியர். அப்ப அந்த திராட்சையுடைய ஆலைக்காக அந்த கல்லுச்சோறு எடுத்து வச்சிருக்கோம். இப்ப அந்த கல்லுச்சோறு இடித்து கிடக்கிறது. எப்போ ஒரு கல்லுச்சோறு இடியும்? வேணி அவங்க வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த வேணியோட வீடு இடிச்சு விடுவது. நான் பண்ணேன். வேணி அந்த வீட்டோட
ஒண்ணு கூட அந்த இடத்துல கிடையாது. ஏன் எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. நீ பயன்படுத்திட்டு இருக்கிற வரைக்கும் என்னமோ சோத்துக்கு உசுறு இருக்கிற மாதிரியும் மேலாம் கோச்சிட்டு அந்த சோறு இருந்த மாதிரி எனக்கு தோணுது. என்ன ஒரு உண்மை பாருங்க, பராமரிப்பு இல்லாவிட்டால் அது கீழே விழுந்து கிடக்குது. அப்ப ஒரு கற்சுவர் இருந்து கிடக்குதுன்னா இந்த நாய் எத்தனை நாள் தோட்டத்துக்கு போகாம இருந்திருக்கும். இப்பதான் சாலமோன் சிந்தித்தான். அதை கண்டு நோக்கினேன், அதை பார்த்து புத்தி அடைந்தேன், சிந்தித்தேன், புத்தி அடைந்தேன் சொல்லலாம். பாத்தீங்களா, இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில தோல்விக்கு என்ன சார் காரணம்? இறைவன் இல்லாததால் அல்ல. இறைவன் உனக்கு வெற்றியை தரப்படி பிரயாசப்படுகிறான். ஆனா அவன் ஒரு சின்ன விதிமுறைகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான். நன்றி சொல்றேன், பிசாசு ஒரு உலகத்தில் இல்லைன்னா நீங்கள் நானும் ஒரு தோற்றம் கூட போனா 7 நாள் வாயில செருப்பு வச்சு கூட நீங்க பேசலாம். அவரோட செயல்படுறது கிடையாது. அவன் ஒன்று இருக்கிறான் ஆப்போசிட்ல, அவனுக்காக தான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்ம உட்காந்து பாடு பண்ணிக்கிறோம். இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாடமே இருக்குன்னா ஆண்டவருக்காக அல்ல. அவன் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தீங்கு செஞ்சுட்டு இருக்கிறான், அவன் எப்ப காத்துட்டு இருக்கிறான், அவன் உன்னை போல நொங்கு எடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கிறான். நீ ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்துட்டு இருக்கிற. கடைசியில இறைவன் தான் எல்லாம் செஞ்சான், இறைவன் தான் எல்லாம் செஞ்சான்னு சொல்லிட்டு இருக்கிற. ஆகவே இப்ப நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, முதலாவது முற்களை பிடிங்கி எறியுங்கள். இந்த முற்கள் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு ஒன்று ரெண்டு சொல்றேன். எதிர்மறையான எண்ணங்கள், பிசாசு கொண்டு கொடுத்த முள்ளு. இரண்டாவது இயற்கை விதிகளையும் ஆவிக்குரிய விதிகளையும் அவன் மீற செய்கிறான். எழுத வேணா, நான் ஒன்னா பசங்க முன்னாடி பாத்துக்கிறேன். முக்கியமான முள்ளு ஒன்ன சொல்லிட்டு நீங்க பிரகாசம் படிக்கிறேன். என்ன அப்படின்னா அதை எழுதிச்சுக்கோங்க, தலைவிதி போட்டு வச்சுக்கோங்க. என்னங்க, என்ன இறைவன் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் சொல்லுகிறேன். எப்படி உன்னுடைய தீர்க்காயத்தை அவன் கொள்ளையிடுகிறான், உன் ஆசீர்வாதத்தை அவன் கொள்ளையிடுகிறான் என்று சொன்னா, இப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு எப்படி ஜனங்களை ஏமாற்றி வச்சிருக்கானா, எல்லாம் அவன் செயல். ஒரு சொல்லுங்க, இப்படின்னு சொல்றோம். இப்பயும் கேள்வி கேட்கிறான். நம்ம 20 வருஷத்துல ஒத்துரு போறதும் 80 வருஷம் சாவுது யார் கையில மாட்டுது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? எல்லாம் அவன் கையில இருக்குது. இதுல 30 பொட்டுன்னு போயிட்டான், விதி முடிஞ்சு போச்சு. என்ன முடிஞ்சு போச்சு? விதி முடிஞ்சு போச்சா? விதி முடிஞ்சு போச்சா? நான் என்ன சொல்றேன், நீ கைகால ஒடிங்கிறது தேவம். கைகால் ஒடிஞ்சு போச்சு. ஏன் ஒடிச்சு? மூத்தப்படி விதி தலையில் ஆண்டவன் காலு ஒடிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரிக்கு போனமான உணவுகளை ஒடிச்சுக்கணும். ஏன் ஆண்டவன் எழுதணும்? ஒத்திட்டு இருக்கோம் தானே. ஆண்டவன் காலை உடைச்சான், ஏன் அதை ஒட்ட வைக்க போறேன்? ஆண்டவன் காலை உடைச்சது விதி. இப்ப ஒட்ட வைக்க போறேன், அந்த விதியை ஏன் மாத்த போறேன்? கம்மனை வீட்டுல நெருப்பு வெடிப்பு தெரியுது, ஏன் எரியுது? உங்க கணக்கு படி தலை விதிங்க. உன் வீடு இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்நாளால எரியுது இறங்குதான். உன் நாட்டை இழுத்துக்கு அடுத்த என்ன தப்பு? அவன் அப்படி சொல்றான். நம்மால தப்புங்கய்யா, சித்தையா. ஏனையா ஏன் தெரியுதா? தேவ சித்தையா கரெக்டா சொல்லுது. யார் பாப்பாவா? கலைச்சி பாப்பாவா? யார் சொன்னது? தேவ சித்தன். தேவ சித்தையா கலையாண்டு காலியாச்சு. தேவ சித்தையா அவன் ஏன் திட்டினா? தேவ சித்தையா. தேவ சித்தம் எல்லாம் கிடையாது. நல்லா புரியுதுங்களா? தேவ சித்தம் தானா நடக்காது. அவர் சொல்லிட்டாரு, ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி வச்சிருக்கேன். நீ மாடோ மெஷினோ இல்ல, நல்லதை நீ தான் எடுத்துக்கணும், கெட்டதை நீ தான் வேண்டாம்னு. எனக்கு தர வேலை கிடையாது, கொடுக்குற வேலை என்கிட்ட கிடையாது. நல்லா புரியுதுங்களா? எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை நம்மளுடைய வேலை, எல்லாம் அவன் செயல் கிடையாது. இப்ப என்ன சொல்லலாம்? பிசாசு கிட்ட 30 சாவு வந்தாலும் இறைவன் தான், 50 சாவு வந்தாலும் இறைவன் தான். இறைவன் எனக்கு எத்தனை நாள் என் தலையில எழுதி வச்சிருக்கானோ அத்தனை நாளுக்கு மேல ஒரு நிமிஷத்தை கூட என்னால கூட்டி வாழ முடியாது என்று இன்றைக்கு உலகத்துல இருக்கிற 199 கிறிஸ்தவர்கள் அப்பட்டமாக விசுவாசிக்கிறார்கள். இது போல சாகரிக்கிறதுக்கு ஏன்னா எழுதி வச்சான். பைபிள்ல 100,000 தடவை உன் வாழ்நாளை நீக்கிக் கொள்வதற்கு, உன் வாழ்நாளை நீக்கிக் கொள்வதற்கு, உன் வாழ்நாளை நீ நீக்கிக் கொள்வதற்கு என்ன செய்யணும், நீ என்ன செய்யணும், அதை கொண்டாமே பேசுறது நேரம் இல்லை. அதையாவது ஒரு நாள் பேசான்னு பார்த்தா அதுக்கு நேரம் தான் போகுது. என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டே போறோம். ஆண்டவன் நீ என்ன சொல்ற? 30ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு என் பொண்டாடி காபி போட்டு தரதுக்குள்ள நான் ஜெட்டு போயிடுன்னு சொல்லி ஆண்டவன் எழுதி வச்சிருக்கான். நீ நினைச்சுக்கிட்டு இருந்தா என்ன?
தலைவிதி என்பது கிடையாது. தேவ சித்தம் என்கின்ற வார்த்தையை நீங்கள் தவறாய் விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இறைவன் சொன்னாரு தேவ சித்தத்தை நீ தான் செய்யணும், நீ நல்லா இருக்கிறது என்னுடைய தேவ சித்தம், அதற்கு நீ தான் ஒத்துழைக்கணும். கண்களை மூடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து வாங்க, நீதி ஆலயத்துக்கு தான் பார்க்க போகிறோம். கண்களை மூடி தோத்திரம் ஆண்டுகிறேன். மறுபடியும் சொல்லுவோம், நான் என் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பேன். என் ஆயுத நாட்களை கத்தர் பூரணப்படுத்துவார். நான் தலைமுறைகளை காண்பேன். நான் பல்லாண்டு வாழ்வேன். நான் நன்றாக இருப்பதற்கு நான் நன்றாயும் இருப்பேன், நான் நீடித்தும் இருப்பேன். நான் சுகித்தும் இருப்பேன், பிழைத்தும் இருப்பேன், நன்றாயும் இருப்பேன், நீடித்தும் இருப்பேன். நான் சுகத்தோடு, கடத்தோடு, ஜீவனோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆரோக்கியத்தோடு, வெற்றியோடு, ஆசீர்வாதத்தோடு வாழ்வேன். வாய்க்கு வந்து சொல்லுமா, கடற்கரை சொல்லுமா. உள்ள காலில் வந்து ஆசீர்வாதம் போட நம்ம கடற்கரை சும்மா வாயை பொத்திட்டே ஆசீர்வாதத்தை போட முதல்ல கத்துக்கோங்க. நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளப்பட அழைக்கப்பட்டது என்று அறிந்து பிறகு என்ன செய்யணுமா? ஆசீர்வாதங்கள் கத்த சொல்லியிருக்கிறார். ஆசீர்வாதம் வாய்ப்பு வந்து சொல்ல மாட்டேங்க. கடற்கரை அழுத்த வேணாமா? சுகம், கலை, ஜீவன், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், லொட்டு செல்வம், 14 செல்வங்களை சொல்லி பெருவான் வாழ்வன் பெரியவன் தெரிவித்தாம்போ 14 தெரியாது. ஆனால் சொல்லிக்கோம் 14 செல்வங்களை பெற்று நான் பெருவாழ்வு வாழ்ந்தேன், பல்லாண்டு வாழ்ந்தேன், அனைவருக்கு ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் வாழ்ந்து காட்டுவேன். என் ஆயுத நாட்களை விசாரணை விடமாட்டேன். எதிராக வருகிற எண்ணங்களை தாறுமாறாக்குகிறேன். யாரையும் ஓட்டவர்கள் உட்கார்ந்து நான் மறுபடியும் வைக்கிறேன். தயவு செய்து சொல்றேன், நல்லப்படுது கருப்படுது சொல்லக்கூடாது. இறைவன் அந்த ஒரு தகவலை கட்டி இருக்கிறது ஒத்துக்க மாட்டாங்க. ஒத்துக்காத நீங்க ஒத்துக்கிறதுனால அந்த கட்டி உடம்புல இருக்குது. பிரச்சனை அந்த உடம்புல இருக்குது. காரணம் நீ அதை ஏதோ ஒரு தாக்கு சொல்லி அதை நீ ஏற்றுக்க வச்சுட்டு அப்படிதான் ஏற்றுக்காதீங்க. பரலோகத்துல போயிட்டு ஒரு பரலோக டிக்ஷனரி தூக்கி போறேன். அதுல எங்கேயாவது புரட்டி பார்த்து, சரி பைபிள் புரட்டி பார்த்து நீ போட்டு போய்விடுவாங்க ஒரு வசனத்தை காட்டுங்க. வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றியின் நாயகன். ஊருக்குள்ள விளையாட்டு தோற்றலாம் இருக்குது. அம்மா வெற்றி வாழ்க்கை தோற்றலாமா? தோற்றக்கூடாது. நான் தோற்க மாட்டேன் சொல்லு. தோற்க மாட்டேன், தோற்க மாட்டேன், நான் தோற்க மாட்டேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே வெளியே போகிறது. ஆவியே வெளியே போ, வியாதியே வெளியே போ, பிரச்சனையே வெளியே போ, தந்தை உள்ளவர் ஆவியே வெளியே போ. நான் சமாதானமாக இருப்பேன், சந்தோஷமாக இருப்பேன், நான் சுகத்தோடு இருப்பேன், அழைப்போடு இருப்பேன், ஆரோக்கியத்தோடு இருப்பேன். நான் கருத்து சொல்லும்போது நிச்சயமை இன்பமாக இருக்கும். என் பிரயாணம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் உறவுகள் ஆசீர்வாதமாக இருக்கும். என் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். என் வேலை ஆசீர்வாதமாக இருக்கும். என் வருமானம் அது ஆசீர்வாதமாக இருக்கும். என் மனம் பெருகும். என் சந்தோஷம் பெருகும். என் வருமானம் பெருகும். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் என் நேரம் ரசிக்கப்படுவார். வெள்ளியும் பொருளும் பெருகும். நான் நல்ல வீடுகளை கட்டுவேன், அவைகளை குடியிருப்பேன். இந்த எண்ணத்தை நீங்கள் நினைத்துவிட்டால் அவன் கொண்டாந்து நீ தோற்றுவேன் கூட்டுருவேங்கிற குப்பை குளத்தை போட முடியாது. நீ சும்மா பிளாங்கா வச்சிருக்கிறதுனால, எம்டி பிளான் வச்சிருக்கிறதுனால, நீ வேக்கண்டா இருக்கிறதுனால அவன் எதாவது கொண்டு அந்த இடத்துல போட வேண்டும் என்று அவன் முயற்சி பண்ணுகிறான். இப்போ சொல்ற உன் புள்ள எப்படி நீதான் முடிவு பண்ணணும், உன் எதிர்காலம் எப்படி நீதான் முடிவு பண்ணணும். நீ வீடு கட்டுறது யோசிக்க மாட்டேங்க. இறைவன் எங்க இருக்கிறான்? உன்னால முடியாத செய்யறதுக்கு இறைவன் காட்டிட்டு அந்த இடம் வந்தோடனே உட்காந்துக்கிட்டு என்னால முடியாது. அட பாவி, அட படுபாவி, உன்னால முடியாத இடத்துலதான் இறைவன் உனக்கு உதவி செய்யப்படி உன்னோடு இருக்கிறார். 2 வசனங்களை சொல்றேன், கண்ண மூடி கேளுங்க. 3 வசனங்களை சொல்றேன். நான் ஒருபோதும் எக்காரணம் கொண்டும் சூழ்நிலையிலேயும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. எல்லாம் கண்களை மூடி இருக்கும். ஒரே நிமிஷம் நான் முடிச்சிட்டேன். 3 வாசம் நான் சொல்றேன், அதை கத்துக்கோங்க. எபிரேயர் 13:5 வாசிங்க. நல்ல கவனிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்கள் இருக்கிறவரை போதும் என்று எண்ணுங்கள். இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. கவனிங்க. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, ஏன் அவர் சொல்லி இருக்கிறதுனால, அதனாலே நாம் தைரியம் கொண்டு எல்லாம் சொல்லுங்க. கர்த்தருக்கு சகாயம், கர்த்தருக்கு சகாயம். போட்டுங்க. சகாயம் இங்கிலீஷ் ஹெல்பர். சொல்லுங்க, ஹெல்பர். யோவான் 13 ஏதோ ஒரு அப்புறம் ஒரு நடு தண்ணி பார்க்கலாம். நீ மட்டும் மதம் சொல்றேன். நான் போறேன், சேர்க்கிறவளன் அனுப்ப போறேன், அவர் சதா என்றென்றைக்கு உங்களோடு இருக்கும்படிக்கு வேறொரு சேர்க்கிறவாளனை அவர் உங்களிடத்துல அனுப்புவார். இருக்குதா? ரைட்ல மிடில் வரும். யோவான் 13 இல்லைன்னா 9, 16 பாடி சீக்கிரம் பாரு. ரைட்ல வரும். நடுவு பக்கத்துல வரும். நான் போய் வேறொரு சேர்க்கிறவாளனுக்கு அனுப்புவேன், அவர் எந்தென்னைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு நான் வேறொரு சேர்க்கிறவாளனை அனுப்புவேன்னு சொன்னார். எங்க இருக்கு 14 நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன். நல்ல கவனிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எல்லாரும் கவனிங்க, எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. சொல்லுங்க, எந்தென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு. பார்த்தீங்க, சக்தி ஆவியாகிய வேறு ஒரு சேர்க்கிறவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். ஒரு வசனம் எங்க இருக்கணும் உங்களுக்கு வேலை தெரியாது இல்லையா? கவனிங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும் பொழுது, நான் ஒரு சேர்க்கிறவாளன், இவர் ஒரு சேர்க்கிறவாளன், அவருக்கு வேலை என்ன அப்படின்னா, எந்தென்றைக்கும் உங்களோட ஏழு போகும்போது சொன்ன கடைசி வார்த்தை என்ன? இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களுக்கு நான் உள்ளதனே. இப்ப கூட இருக்கிறேன் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொன்னாரு. எதுக்கு சார் சொன்னாருன்னு என் கேள்வி. நான் செய்யறத நீ செய்ய மாட்டேங்கிற. நல்ல கவனிங்க. என்னால முடிஞ்சதை நான் தான் செய்யுங்கிற. கையை வந்தா கட்டு போட்டுக்கோங்க. டாக்டரால முடியலன்னா நான் சுகப்படுத்துறேங்கிற. என்னால முடிஞ்சதை நீ செய்ய மாட்டேங்கிற. அப்படி எதுக்கு என்னோட கூட இருக்கிற அப்படின்னா அவர் சொல்றாரு, என் பேர் ஹெல்ப்பருங்க. என் பேர் என்னங்க சொல்லுங்க? ஹெல்ப்பர். நான் இன்னைக்கு சொல்றேன், உன் வீட்டுல ஒரு வேலைக்காரி இருந்து அந்த வேலைக்காரியை பயன்படுத்தாட்டி அது ஊர் தப்பே முடிய வேலைக்காரியோட தவறு கிடையாது. ஐயா அம்மா, ஆண்டவர் சொல்றாரு, நான் தான் உனக்கு ஹெல்ப்பர்னு சொல்றாரு. ஏற்ற நேரத்தில் தவறு செய்யும் ஆண்டவர் அவர் இருக்கிறாரு. இப்ப ஒரு கேள்வி, அம்மா அவருக்கு என்னமா வேலை? லேவல் எடுத்துட்டு எங்க டேவிட்டு போனாலும் முடி வளர்ந்து சேவிங் பண்ணி வர்ற வேலையா? அதுக்காக கூட வராது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கம்மா. 24 மணி நேரமும் உங்க அம்மா பிரிஞ்சாலும், உங்க ஆத்தா பிரிஞ்சாலும், உங்க ஒப்பன் பிரிஞ்சாலும், உங்க பொண்டாட்டி பிரிஞ்சாலும், உங்க புள்ள பிரிஞ்சாலும், நான் உன்னை விட்டு புரியாம நான் உனக்குள்ள ஐயா யாக்கோபுகிட்ட கர்த்தர் சொன்னார், யாக்கோபே நான் சொன்னதை உனக்கு செய்ய நீ போகும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி அவரால் முடியும். உன்னால முடியாது, அவரால் முடியும். முயற்சி பண்ணு, முயற்சி தோக்க இறைவனை கை வைத்துக் கொண்டே இருக்கிறார். கை வைத்தது நன்றி. ஆனால் ஒண்ணு நீ தோக்க மாட்ட. உனக்கு தெரிந்தது நீ செய்யும்போது, உனக்கு தெரியாதது தேவன் செய்வான். உன்னால முடிந்ததை நீ செய்யும்போது, உன்னால முடியாததை தேவன் செய்ய காத்திருக்கிறார். அந்த ஹெல்ப்பரை மிஸ் பண்ணாதீங்க. அந்த உதவியாளரை மிஸ் பண்ணாதீங்க.
அது 10 பைசா விஷயமாகட்டும், அது 10 லட்சம் ரூபாய் விஷயமாகட்டும், 10 ரூபாய்க்கும் 10 கோடிக்கு கொடுக்க முடியாது. சொல்றாரு ஒரு வெற்றியை தருவது முடியாதுன்னு சொல்றது உட்கார்ந்தாங்க, கை தட்டல் உட்கார்ந்தாங்க, முடியாதுன்னு சொல்லி உட்கார்ந்தாங்க. அங்கதான் ஆண்டவர் இருக்கிறாரு. வந்து விட்டாய் வர வேண்டிய இடத்திற்கு, வந்து விட்டாய் வர வேண்டிய இடத்திற்கு. எங்கிட்ட கத்தரை சொன்னாரு, எல்லாம் கண்ண முடியே கேளுங்க, சொன்னாங்க கிடையாது. எங்கிட்ட கத்தரை சொன்னாரு, நீ டாக்டர் கிட்ட போற, இதுக்கு ஒரு வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா டேவிட் பிரகாஷ் கவலைப்படுவோம். கவனிச்சுக்கோ, டேவிட் பிரகாஷ் கவலை. ஏன்னா அட்லீஸ்ட் கத்தரே கை வச்சு சுகமாக்கினா கூட ஒரு 3 மாசம் 4 மாசம் ஆகும். அவன் 1 வருஷம் தான், கத்தர் ஒரு 4 மாசத்துக்குள்ளே சுகப்படுத்துவாரு. ஓகே, இப்ப பாருங்க, நான் சொல்ல நல்லா விளைவிக்கோங்க. இப்ப டாக்டர் சொல்றான், என்னால இதை குணமாக்க முடியாதுன்னு சொன்னா டேவிட் அந்த சந்தோஷமா திரும்பி வரான். ஏன் தெரியுங்களா? எக்காரணத்தொன்றும் எச்சூழ்நிலையிலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. உனக்கு கைகள் தரும்படி, உனக்கு உதவி செய்யும்படி நான் சொன்னதை செய்யும்போது என் சித்தம் நிறைவேறுவதோ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. அம்மா ஒரு கையை பிடிச்சிருந்தா டேவிட் ஏன் நான் தான் கடவுள், டேவிட் தான் நீங்க, டேவிட் என் கையை பிடிச்சிருந்தா அங்க அழகா ஒரு பாப்பா சுடிதார் போட்டுட்டு வெள்ள வெளியேன்னு வந்த உடனே டேவிட் என்ன மறந்து என் கையை விட்டு பின்னாடி போயிடுவா அப்படி. அதனால கத்தர் பார்த்தாரு, நீ என் கையை பிடிக்காத, நீ ஓடிடுவ, இந்த பாரு உன்ன நான் பிடிச்சிருக்கிறேங்கிறாரு. நன்றி ஆண்டவரே, நன்றி சொல்லு, நன்றி சொல்லு, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ போகக்கூடாது, இப்போ கண்ணை வீணாக்காது, இதனுடைய கண்ணை வீணாக்காது, நீ வெற்றி பெறு, ஒரு நாளை தாமதிக்காது, ஒரு நிமிஷத்தை வீணாக்காது. நீ எழு, நீ எழு, வெற்றி காணுவதை நீ அமராது, வெற்றி காணுவதை நீ அமராது. உன்னால் பிறரால் செய்ய முடியாதது உன்னால் தான் செய்ய முடியும், பிறரால் செய்ய முடியாதது உன்னால் தான் செய்ய முடியும். உன்னால் செய்ய முடியாது, உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. உன்னை அப்படித்தான் தேவன் உருவாக்கி வைத்திருக்கிறார். எல்லாராலும் முடியாது, உன்னால் மட்டும் முடியும். உன்னால முடியும், உன்னோட ஆண்டவர் இருக்கிறார். நீ ஒரு சாதாரண ஆள் கிடையாது. உன்னை வெற்றி திறக்கப்படுகிற ஒரு காரியம் சொல்றேன் சார். ஒரே ஒரு விஷயம் செஞ்சீங்க சார், நீங்க என் பக்கம் இதுவரை கேட்கலாம் பரவாயில்ல, நான் சொன்னதை கேளுங்க சார். இப்போ சொல்றேன் சார், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து இது வரைக்கும் எத்தனையோ பிரச்சனை பார்த்தீங்க, எத்தனையோ பிரச்சனை பார்த்தீங்க. ஒரே ஒரு நிமிஷம் நீங்க உட்கார்ந்து எத்தனை பிரச்சனை நீங்க தோற்றீங்கன்னு கணக்கு பாருங்க. நிச்சயமா நீங்க தோற்று மாட்டீங்க. இதுல விசுவாசமாயிரு, இதே விசுவாசத்தோடு நீ வருகின்ற நீ வெற்றி பெற போகிறார், நீ வெற்றி பெற போகிறார். உன்னோடு கர்த்தர் இருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. உன் அனுசரித்து கர்த்தர் சும்மா வைத்து பார்க்கிறேன். வெரி வருத்தம் சார், நான் ஜெயிக்கிறேன். இப்போ சொல்றேன் சார், விஜய்க்கு சொல்றேன், எல்லாத்துக்கும் சொல்றேன், மனோஜுக்கு சொல்றேன், தேசனுக்கு சொல்றேன். உங்களை பிசினஸ் மேக்னெட்டாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். உனக்கு தேவை பணம் இல்லை, உனக்கு தேவை போல, உனக்கு தேவை பணம் இல்லை, உனக்கு தேவை உங்களுக்கு வர கொடுத்திருக்கிறேன். நீ வாழ வேண்டிய இடத்துல வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு இன்னைக்கு படிச்சுட்டா நீ வாழ்நாள் முழுக்க ரெஸ்ட் எடுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாளை மிஸ் பண்ணாம 10,000 சம்பளம் வாங்கினாலும் 100 தடவை சொல்லு, இது என் சம்பளம் அல்ல, நான் என் வேலைத்தாரத்துக்கு தரக்கூடிய சம்பளம்.
ஒரு பொக்கனார் கோயில் வாங்கிட்டியா, ஒரு சித்தார் கோயில் சம்பாதிச்சியா நான் கேட்கிறேன். வெறி உனக்குள்ள வர வேண்டாமா, வைராக்கிய உனக்குள்ள வர வேண்டாமா? நேரத்தை வீணாக்காதீங்க, திட்டமிடுங்க. ஏதோ கொடுத்துருக்கிற வேலையில சந்தோஷப்படாத. 5000 வந்துச்சு, 3000 செல்போன் வாங்கினேன், 2000 கடன் கட்டேன், இது ஒரு பொழப்பே இல்லையா? மார்க்கெட்ட பொழப்பு. அறிவு இருக்குன்னா அதுல காட்டாத, பொழச்சி காட்டணும். அறிவு இருக்கிறவங்க பொழச்சி காட்டணும். நேற்று பாலு மெஸ்ஸோட ஓனர் வந்து பாலு வந்து கார்ல போறாரு, லெப்ட்ல உட்காந்துட்டு இருக்காரு, டிரைவர் வந்து ஓட்டிட்டு இருக்காரு. நேரத்தை என் வாழ்க்கையில பார்த்தேன். வெள்ளை வேஷ்டி எடுத்து வெள்ளை ஜீப்பா போட்டுட்டு இருக்காரு. திருச்சியில் இருக்கிற ஒரு கடையில் தான் டெய்லி தண்ணி போட போறாரு. தண்ணி போறதுக்கு டெய்லி திருச்சியில போய் பெட்ரோல் பங்கு பக்கத்துல இருக்கிற ஒரு டாஸ்மார்க்ல போய் டெய்லி காரில் குடிச்சு வராரு. டிரைவர் போட்டு கூட்டிட்டு வர. நான் நினைச்சேன் கணக்கு வரல, நான் முட்டாப்பேன்னு நினைச்சேன். நேரத்து ஒண்ணு முடிவு பண்ணேன், நிச்சயமா நம்ம சபையில போட்டு அவர் 1/2 மணி நேரம் நான் பேச வைக்க போறேன். உனக்கு ஆண்டவன் உனக்கு சொத்து தெரியுமா? உனக்கு சொத்தே நேரம் தான். உனக்கு கஷ்ட நேரத்தை கொடுத்துருக்கிறாரு. நேரத்தை வீணாக்காத. எங்களுக்கு அந்த நேரம் வாய்ப்புகள்லாம் தவற விட்டு விட்டோம். தவற விட்ட பிறகு கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் குணங்களோட பேசிட்டு இருக்கிறோம். கண்ணு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்றேன், நேரத்தை தேர்தல் தந்திருக்கிறார், வேலையை தந்திருக்கிறார். இதுவே சம்பாதிக்க வேண்டிய காரணம். முகமது சின்ன வந்து புத்தகத்துக்கு போகும்போது வாமம் பண்ண மாட்டான். எங்களை போய் போடுங்க, நெட்ல போய் கட்டி பாருங்க. வாமம் பண்ண மாட்டான், எக்ஸசைஸ் பண்ண மாட்டான். எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு 3 மணி நேரம் 2 மணி நேரம் 10 மணிக்கு டோர்னமெண்ட்னா 8 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் சண்டை படத்தையே பார்ப்பான். வெறி பொழைக்கிற மாதிரி உள்ள படத்தை செலக்ட் பண்ணி போட்டுட்டு அந்த படத்தை முடிச்ச வெறியோட அப்படியே கடைக்கு வருவான். அப்போ ஒரு வெறியோட வந்து நிற்பான். அப்ப அவன் என்ன சொல்றான், எனக்கு எக்ஸசைஸ்ல வரக்கூடிய செல்வ விட எனக்கு வர வெறி பார்த்தீங்கன்னா நான் பொழைக்கணும் வந்தா 2வது வண்டியில சுத்தினால வந்தாத வாழ்நாள் முழுக்க நீ சுத்தணும். சீக்கிரமா காலுக்கு போகணும். சீக்கிரமா நீ 4 பேருக்கு சம்பளம் தரணும். நம்ம கூட போற மாமன் எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு பாரு. எனக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. ஒரு அம்மாவிட்ட கேட்டேன், என்னம்மான்னு கேட்டா, தர்மபுக்கு அந்த சுத்ராமாவோட தம்பி தர்மபுக்கு வந்து மெட்ராஸ்ல கல்யாணம் ஆயிடுச்சீங்க, எவ்வளவு பவுன் போட்டாங்கன்னு கேட்டேன். எனக்கு நம்பவே முடியல. 500 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆஹா ஆஹா, என்னடா வாழ்க்கையில யாரும் எப்படி எப்படியோ ஜெயிக்கிறாங்க. நம்ம உட்காந்துட்டு 7வது படிக்கிற பொண்ணி ஜவுமுட்டா இருக்கிற பொண்ணி டைட் அடிக்க கூடாது. டைட் அடிச்சு அப்படி டைட் அடிக்கணும், லவ் பண்ண அப்படி லவ் பண்ணு, கல்யாணம் பண்ண அப்படி கல்யாணம் பண்ணும். எப்படியோ ஜெயிக்கிட்டாங்க. கத்தவங்களுக்கு வாழ்க்கை வச்சிருக்காங்க சார். ஆட்டம் பாட்டம்னா அப்புறம் முதல் வாழ்க்கை முக்கியம். கத்தவங்களுக்கு நல்ல வார்த்தைகள் காய்க்க வேண்டிய சோதரிப்போம். வார்த்தையை கேட்டு அதன்படி ஜீவிக்க விலை தரப்படியாக தேவையை சோதரிப்போம். இப்பொழுது நான் சொல்றேன், புறப்பட்டு போங்க. கத்தர் உங்களோட கூட இருக்கிறார். கத்தர் உங்களோட கூட இருக்கிறார். நெல்லுங்க. அதுக்கு என்ன புத்தியோ உங்க புத்தி அங்க காட்டுங்க. கரெக்டா பிளான் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில கரெக்டா பிளான் பண்ணுங்க. சரியான காரியத்தை சரியான நேரத்தில் சரியான வழிகளை செய்கிறவன் வெற்றி பெறுகிறான். சரியான காரியத்தை தவறான வழிகளை தவறான நேரத்தில் செய்கிறவன் தோல்வி அடைகிறான். இங்கதான் இறைவன் நிற்கிறான். இறைவனை கேட்டு நீ எதை செய்யணும், எதை செய்கிறான் முடிவு கொண்டு நீ செய்யும் பொழுது நீ வெற்றி பெறுவார். சர்வ வல்லபடி நல்ல ஆண்டவரே, இந்த அற்புதமான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ சொல்லிவிட்டு நல்ல பணத்துக்காக நன்றி. தொடர்ந்து தீர்க்காட்சி குறித்து நாங்கள் தியானிக்க கட்டாவே கிருபை